வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவினுடைய அளப்பெரும் கிருபையினாலும் அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்தாலும் நமது அதாயி அரபிக் கல்லூரி கம்பம் கிளையில் உஸ்தாதுமார்களின் ஆலோசனைக்கிணங்க ஒவ்வொரு வாரமும் மாணவர்களுக்கான சொற்பயிற்சி மன்றம் நடைபெற வேண்டும் என்ற உயர்தர நோக்கத்தில் வாரந்தோறும் சிறப்பாக நடாத்தி வந்திருக்கின்றோம். இன்றைய வாரம், இந்த வாரம் ஹதீகத்துல் வாஇதீன், அதாவது இந்த மாணவர்களுடைய சொற்பயிற்சி மன்றத்திற்கு ஒரு தலைப்பு தேவை. அதற்கென்று ஒரு தலைப்பை வைத்தாங்க, ஹதீகத்துல் வாஇதீன். ஹதீகத் என்றால் தோட்டம், வாஇதீன் அப்படின்னா உபதேசம் செய்பவர்களுடைய தோட்டம். இப்போ உபதேசிக்கின்றவர்களுடைய தோட்டம் என்ற அந்த தமிழ் வார்த்தையை அரபியில் ஓதக்கூடிய மாணவர்களுக்கு இணங்க ஹதீகத்துல் வாஇதீன் என்ற தலைப்போடு இந்த மன்றம் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த வாரம் ஹதீகத்துல் வாஇதீன் 4வது வாரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அந்த அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அந்த அருளால் நமது மாணவர்கள் ஒவ்வொரு வாரங்களிலும் அவர்களினுடைய திறமையை இந்த மன்றத்திற்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மன்றத்தில் பேசக்கூடிய மாணவர்கள் நாளை பல மேடைகளில் ஏறி நின்று பேசுகின்ற தைரியம் அவர்களுக்கு வர வேண்டும். பேசுகின்ற பொழுது அவர்கள் பயமில்லாமல் பேச வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த மன்றம் முதல் வாரத்தில் தமிழில் மாணவர்கள் பேச வேண்டும் என்ற நிபந்தனையோடு ஆரம்பிக்கப்பட்டது. 2வது வாரங்கள் உஸ்தாத் அவர்களுடைய ஆலோசனை கிளங்க ஒவ்வொரு மாணவர்களும் ஒரு சும்ராவிலிருந்து கண்டிப்பாக ஒருவர் அரபியில் பேச வேண்டும், ஒருவர் ஆங்கிலத்தில் பேச வேண்டும் என்ற நிபந்தனைகளோடு பேசப்பட்டது. 3வது வாரமும் மாணவர்களே முன்வந்து நாங்கள் அரபியில் பேசுகின்றோம், நாங்கள் ஆங்கிலத்தில் பேசுகின்றோம் என்று தனது பெயர்களை முந்தி கொடுத்த அந்த நிகழ்ச்சியும் நமக்கு உண்டு. இந்த வாரம் கொஞ்சம் புதிதாக பட்டிமன்றம் போன்று நாம் வைக்கலாமே என்று உஸ்தாதுனா அவர்கள் நமக்கு ஒரு ஆலோசனையை கொடுத்தார்கள். மாணவர்களும் அதற்கு இணங்கினார்கள். பட்டிமன்றம் எந்த தலைப்பில் வைக்கலாம் என்று நினைத்த பொழுது, நவீனம் பெருகி வருகின்ற காலத்தில் மனிதநேயம் என்பது வாழ்கிறதா அல்லது வீழ்கிறதா என்ற பொது தலைப்பையே நாம் வைப்போம். பேசுகிறவர்கள் அதில் எப்படி வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளலாம் என்ற நிபந்தனையோடு ஆரம்பிக்கப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் வரக்கூடிய காலங்களில் இதே போன்ற பட்டிமன்றங்கள் நடக்கும். ஆனால் தமிழில் அல்ல, அரபியில் நடக்கலாம் அல்லது ஆங்கிலத்தில் நடக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அந்த உயர்தர நோக்கத்தை நாடி நாமெல்லாம் சென்று கொண்டிருப்போம். இந்த பட்டிமன்றத்திற்கு முன்னால் எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய திருவசனத்தை கொண்டே ஆரம்பிப்பது நம் வழக்கம். அந்த வகையில் நமது கல்லூரியில் முழு குர்ஆனையும் மனப்பாடம் செய்து முடித்திருக்கின்ற அல் ஹாஃபில் அஃப்னான் அத்தாயி அவர்களை குர்ஆனின் வசனத்தை ஓதி இந்த விழாவை துவங்குவதற்கு அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلا صدق ولا صلى ولكن كذب وتولى
ثم ذهب إلى أهله يتمطى أولى لك فأولى ثم أولى لك فأولى أيحسب الإنسان أن يترك سدى. Translation of lyrics. فَلَا صَدَّقَ وَلَا صَلَّى. So he gave nothing in gratitude, nor did he pray. وَلَكِنْ كَذَّبَ وَتَوَلَّى. But on the contrary, he rejected truth and turned away. ثُمَّ ذَهَبَ إِلَى أَهْلِهِ يَتَمَطَّى. Then did he stake to his family in full consist. أَوْلَى لَكَ فَأَوْلَى. Woe to thee, woe. ثُمَّ أَوْلَى لَكَ فَأَوْلَى. Again, woe to thee, woe. أَيَحْسَبُ الْإِنسَانُ أَن يُتْرَكَ سُدًى. Does man is that he will be left untrolled. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக கீதம் இசைப்பதற்கு அல் ஹாஃபில் அப்துல் பாசித் தத்தாயி அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி எங்கே 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 என் கண் முன்னால் எங்கே நபியை காணாமல் நான் வாழ்வதில்லை. நபி இல்லாத வாழ்க்கையோ தேவையில்லை. நபி எங்கே 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 என் கண் முன்னால் எங்கே நபியை காணாமல் நான் வாழ்வதில்லை. நபி இல்லாத வாழ்க்கையோ தேவையில்லை. நபி அழகோ அது தனி அழகு. அந்த அழகை காண ஏங்குகிறேன். தினம் தினம் உம்மை காண தானே அடியான் நான் இங்கு கதறுகிறேன். உம்மை காண நான் இங்கு நாடுகிறேன். நபி உம்மை காணாமல் என் வாழ்வில் சுகமில்லை. நபியே உம்மை சேராமல் என் வாழ்வில் உயிரில்லை. நபியே உம்மை காணாமல் என் வாழ்வில் சுகமில்லை. நபியே உம்மை சேராமல் என் வாழ்வில் உயிரில்லை. என் வாழ்வில் சுகமெல்லாம் அந்த நபியே நீரெங்கே. நீரே நீரேதான் என் வாழ்வும் நீரேதான். நீரே நீரேதான் என் உயிரும் நீரேதான். அந்த ஷம்சூன் அந்த பத்ரூன் அந்த நூரூன் ஃபௌக நூரி. யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ் யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு பின்னால் நாம் நடத்தி வரக்கூடிய பட்டிமன்றத்தின் தலைப்பாகிய நவீனம் பெருகி வருகின்ற காலத்தில் மனிதநேயம் வாழ்கிறதா அல்லது வீழ்கிறதா என்ற தலைப்பின் கீழ் நடத்த இருக்கின்ற இந்த பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நமது கண்ணியமிகு சிறப்பு விருந்தினர் முனைவர் எஸ் ஃபைஜி அகமது அவர்கள், உத்தமபாளையம் ஹாஜி கருத்த ராவுத்தர் தௌஹீதியா கல்லூரியில் வணிகவியல் துறை சார்ந்த உதவி பேராசிரியர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை அஹ்ல வ சஹ்லா மர்ஹபன் மர்ஹபா என்று அவர்களை வரவேற்பதில் மகிழ்வு கொள்கிறேன். மாணவர்களினுடைய இந்த பட்டிமன்றம் நடுவர் அவர்களுடைய கையில் ஒப்படைக்கப்படுகின்றது. இந்த பட்டிமன்ற மேடையை இனிதே நடுவர் அவர்களிடத்திலே ஒப்படைக்கின்றோம்.
ரசிக்கின்ற இறைவனுக்கே மாபெரும் புகழ். இந்த பட்டிமன்றத்தில் இந்த ஸ்டூடெண்ட்டில் நான் இருந்தப்போ எனக்கு என்னோட பழைய ஞாபகம் அந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ சில ஞாபகம்லாம் வந்தது. முதல்ல ஃபைவ் சப்ஜெக்ட் சொல்ல மாதிரி இது வந்து பட்டிமன்றம் இப்போ உங்கள் கையில் நம்ம உங்கள் இஷ்டம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். உங்கள் இஷ்டம் நீங்கள் எப்படி வேணாலும் பேசிக்கிங்க அப்படின்னு. அதனால் நம்ம கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இயல்பாக பேசாமல் ஃபஸ்ட்டு நம்ம வாரியர் கிளாஸில் நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்ப கோர்ஸில் போகிறேன். ஆனால் ஒரு விஷயம் நடக்கிறது குரானே நான் கம்ப்ளீட் பண்ணலை. குரான் போகிறது அப்போ சர்வே நட்சத்திரம் கொண்டு வந்தாங்க. சிங்கப்பூர் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அவங்க அலாவுதீன் நட்சத்திரத்து எல்லா நட்சத்திரையும் போயிட்டு கொஞ்ச நாள் போக அப்போ 2 நாள் கோர்ஸாக போக அப்போ அந்த 2 இயர் சர்வே நட்சத்திரத்துக்கு ஃபஸ்ட்டு மன்றம்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர் மன்றம்னு ஒன்று ஆரம்பித்து ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மன்றம் ஆரம்பிக்கிறப்ப அப்போ எல்லாம் இப்போ அந்த ஃபைஸோட அவங்க ரிலேட்டிவ் ஒரு யாசின் இருக்காங்க. இப்போ இந்த டீ கடையில் இருக்காங்க. அந்த கோபால் டீ கடையில் யாசின் அவங்க ரிலேட்டிவ் நினைக்கிறேன். அதை நாங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கப்ப அவங்க 40 ஹதீஸ் மனன போட்டி வைப்பார். ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட் என்கரேஜ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டை அப்போ 40 ஹதீஸ் மனன போட்டு நானும் லேட் கொடுத்துட்டு ஸ்கூலில் படிச்சுருக்கீங்க. அப்போ சீக்கிரம் ஸ்கூலில் கம்பெனியில் 7 வருஷம் படிக்கிறப்ப அப்போ அவங்க ஃபஸ்ட்டு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அப்போ 40 ஹதீஸ் மனப்பாடம் பண்ணேன். இப்போ 40 ஹதீஸை நான் மனப்பாடம் பண்ணி வாரியர் விளையாசில் காம்படிஷன் வச்சாங்க. அதில் ப்ரைஸ் வாங்குறாங்க. எனக்கு 5th ப்ரைஸ்லேயே கிடச்சி. ஃபஸ்ட்டு செகண்ட் இல்லை 5th ப்ரைஸ் கிடச்சி. இப்போ காலேஜ் ஒர்க் பண்ணுற ஐடி டிபார்ட்மெண்ட் போது நிஸ்கார்ட்னு ஒருத்தர் அவருக்கு 4th ப்ரைஸ் கிடச்சி. அப்போ நான் அந்த 40 ஹதீஸில் 2 லிஸ்ட்டு இப்போ ஞாபகம் இருக்குது. 32 எல்லாம் பார்த்துட்டேன். அந்த 2 தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஹதீஸ் எனக்கு என்ன அப்படின்னா மல்லா அதமலகு ஃபலா இல்மலகு அப்படின்னு. இதுதான் இல்லையா பேசலாம் சரி. மல்லா அதமலகு ஃபலா இல்மலகு யாருக்கு ஒழுக்கம் இல்லையோ அவருக்கு கல்வி என்பதே கிடையாது ஒன்று. அப்புறம் 40வது ஹதீஸ் வந்து அஸ்லீமு தஸ்லீமான் இஸ்லாத்தை பின்பற்றுங்கள் ஈடேற்றர்கள். இந்த 2 தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ நான் யோசிச்சு பார்த்தேன். இப்போ பைக்கில் வர்றப்போ ஃபைஸ் கூட இந்த 2 இது மட்டும் தான் எனக்கு தெரியுது. இந்த 2 ஹதீஸ் எனக்கு தெரிஞ்சனால இன்றைக்கி அகமது ஃபைஜ் மூலயமா ஃபைஸ் அகமதை இறைவனை வந்து இங்கே பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கேன் உங்கள் முன்னாடி. ஏண்டா என்ன மேடையில் பேசுகிறது பெரிய விஷயம்னாலும் இந்த சபையில் பேசுகிறப்ப ரொம்ப கவனமாக பேசணும். ஏன்னா ஒரு உச்சரிப்பு தப்பாக சொன்னாலும் பெரிய பாவம். அதனால நான் ரொம்ப அந்த இதுக்குள்ள நான் உள்ளே என்ட்ராக மாட்டேன். அந்த ஃபைஸ் சொன்னப்போ 2 கண்டிஷன் போட்டாப்புல ஃபைஸ் வச்சிருந்து அந்த 2 கண்டிஷனுக்கு நான் ஓகே சொல்லிட்டேன். அந்த 2 கண்டிஷன் இருக்கட்டும். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கண்டிஷன் போட்டு இந்த பட்டிமன்றத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து நீங்கள் பேச போகிறீங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் உங்கள் கருத்துக்களை நல்லா பேசி முடித்த பிறகு நம்ம ஃபைனலாக என்னென்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இப்போ நான் அங்கேருந்து பாளையத்துலேருந்து இங்கே வந்துருக்கீங்க. சார் என்னை கூப்பிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் எங்களுக்கு எனக்காக செய்ய வேண்டிய வேலை நீங்கள் அடுத்து வக்து தொழுகிறப்ப எனக்காக நீங்கள் துவா செஞ்சிடணும். என்னோட நியத்துக்கு கபுலாகணுன்னு நான் சில ஹலாலான நியத்தோடு வந்திருக்கீங்க. அந்த நியத்துக்கு கபுலாகணுன்னு நீங்கள் எனக்காக துவா செஞ்சுருங்க. அதே முதல்ல இது சுயநலம் தான். சுயநலம் இந்த தலைப்பிலே சுயநலம் பொதுநலம் 2மே இருக்குது. அதை நான் கன்க்ளூஷன் சொல்கிறப்ப சொல்கிறேன். அதனால் சுயநலம் தான் இது. நீங்கள் எனக்காக துவா செஞ்சுருங்க. ரைட். இப்போ இந்த விஷயம் நான் பேசிக்கிட்டு இருக்கப்ப சாங்கே 6 அப்படிங்கிற ஒரு சைனாவோட சேட்டலைட் இப்போ மேலே நிலாவுக்கு மேலே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ கம்மிங் 25th வந்து அந்த சேட்டலைட் வந்து இங்கே அது வந்து ரீச் ஆக போகுது. அவங்க இந்த தென்மேற்கு பகுதியில் இருக்க நிலாவில் தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிளேஸை எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா கலெக்ட் பண்ணி அந்த சேட்டலைட் மூலிமா என்னென்ன பிளேஸ் இருக்குது அங்கே என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணுறதுக்கு அந்த சேட்டலைட்டை சாங்கே 6ங்கிற சேட்டலைட்டை இப்போ அனுப்பியிருக்காங்க. இது இப்போ ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. 2030 நிலாவில் நம்மெல்லாம் போய் குடியேறலாங்கிறதுக்கு சைனாவோட பிளான், நவீனம், விஞ்ஞானம். ரைட். கேரளாவில் இந்தியாவோட ஃபஸ்ட்டு ரோபோ இன்ட்ரடியூஸ் ஆகிடுச்சு. ஐரிஸுங்கிற ஃபஸ்ட்டு ரோபோ இப்போ கேரளாவில் எங்கே கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு. +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேரளாவில் திருவனந்தபுரத்தில் ஃபஸ்ட்டு ரோபோ லான்ச் பண்ணிட்டாங்க. அந்த ஐரிஸுங்கிற அந்த லேடி ரோபோ மேடம் வந்து இப்போ என்ன செய்கிறாங்க கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஏஐ தொழில்நுட்பம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆனால் செயற்கை நுண்ணறிவோடு இருந்தாலும் அவங்களுக்கு திங்கிங் கெப்பாசிட்டி உள்ள ஒரு சாஃப்ட்வேரை செட் பண்ணி வச்சுருக்காங்க.
அந்த ரோபோவுக்கு கீழே காலில் 4 வீல் செட் பண்ணியிருக்காங்க, ஃபிட் பண்ணி அது மூவ் பண்ணி. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ரோபோனால இப்போ நம்ம கிளாஸ் எடுத்தாலே பசங்க பின்னாடி தூங்குவாங்க, அப்படி எழுதுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணுவாங்க. நான் ஒரு கிளாஸ் அப்படி தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த சஃபி கூட நம்ம ஸ்டூடெண்ட், உங்கள் சஃபிக் சார் என்னோடய ஸ்டூடெண்ட்டு. அவன் சாரி அவர் இல்லை, இன்னொரு ஆள். இப்போ சில ஸ்டூடெண்ட் என்ன செய்வாங்கன்னா எழுதுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணுவாங்க, தெரியாது மேக்ஸிமம், ஆனால் கண்டுபிடிச்சிருவோம். இப்போ ரோபோ தானே, நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. ரோபோ வந்து என்ன செய்யணும், ஸ்டூடெண்ட்ஸோட மூவ்மெண்ட்டை கண்டுபிடிச்சி கரெக்டாக உங்கள் பக்கத்தில் வந்துடும். அப்படி வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும். நீங்கள் கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு அதை ஆன்சர் பண்ணணும், அது உங்களுக்கு ஆன்சர். இப்படி ஐரிஸுங்கிற ரோபோவை லான்ச் பண்ணியாச்சு. வேறு லெவலுக்கு இப்போ என்ன நவீனம் விஞ்ஞானம் போய்கிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம இருந்தாலும் அப்போயே குரானில் அவங்களுக்கு சொல்லிட்டாங்க. அந்த குரானில் அந்த ஆயத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நட்சத்திரங்கள் செல்லும் பாதையை நாம் வடிவமைத்திருக்கோம்னு அந்த குரானில் அந்த 15-16 அந்த அத்தியாயத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சில நீங்கள் ஒரு தடவை அவங்களே மென்ஷன் பண்ணாங்க. அல்ல அந்த குரானில் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன். இந்த மில்கி வேன்னு சொல்லுவாங்க, கேலக்ஸி இருக்குல்ல மில்கி வே, அதெல்லாம் அதைத்தான் இப்போ ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது அப்போயே குரானில் எல்லாமே வந்துருச்சு. ஓசோனை பற்றி அல்ல அது குரானில் அப்போயே சொல்லியிருக்கேன். ஓசோன் மண்டலை பற்றி உங்களை பாதுகாக்கிறதுக்காக சூரியன்லேருந்து நிலா நட்சத்திரத்துலேருந்து வரக்கூடிய அந்த கதிர்களை பாதுகாக்கிற உங்களுக்கு நான் ஒரு பாதுகாப்பு வளையத்தை நான் அமைச்சிருக்கேன்னு நல்லா சொல்லியிருக்கேன். அதுதான் ஓசோன். இப்போ அந்த ஓசோன் டெப்ளேஷனால தான் இன்றைக்கி நம்ம எந்த அளவுக்கு வந்திருக்கோம். ஓகே, இப்போ எனக்கு நான் சின்ன வயசில் வந்து நானே எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் எல்லாம் எங்கள் ஊர் போனால் உளுந்தூர்பேட்டை, சென்னைக்கு போகிற வழியில் உளுந்தூர்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது திருச்சிக்கு அடுத்து. அந்த உளுந்தூர்பேட்டைக்கு காளம்மா வீடுக்கு லீவுக்காக போயிருந்தோம். போகலான்னு போகிறப்ப எல்லாம் என்ன செஞ்சோன்னா, உளுந்தூர்பேட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி திருச்சியில் இறங்கி அங்கே ஒரு காளம்மா அக்கா வீடு இருக்குது, அங்கே போகலான்னு நினச்சி போகிறோம். அங்கே எதுக்கு அப்படின்னா, அங்கே ஏர்போர்ட் இருக்குல்ல திருச்சியில், அந்த ஏர்போர்ட்டை நான் பார்க்குறதுக்காக, இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல, இல்லை ஏரோப்ளைனை பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக வீட்டில் போகிறோம். 4th 5th படிக்கிறப்ப. அப்போ போகிறப்ப நாங்கள் உள்ளே போகிறோம். எங்கள் காளாமா மக அக்கா அவங்க இல்லை, அவங்க வீட்டில் அவங்க ஃபங்க்ஷனுக்கு வீடெல்லாம் க்ளோஸ் பண்ணி திண்டுக்கலுக்கு வந்துட்டாங்க. நானே எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா 3 பேரும், தெரியாத ஊர், திருச்சியில் போனதே இல்லை, நிற்கிறோம். அப்போது கூரை வீடு, பக்கத்து வீட்டில் உள்ளே போய் கேட்குறோம். அங்கே அவங்க சொல்கிறாங்க, வாங்க யாரோடனே நான் அப்படி இவங்களை பார்க்க வந்துடுறோன்னே உள்ளே வாங்கம்மா உட்காருங்கன்னு சொல்லி, பசி நேரம் 12:30 அந்த நேரம் வந்து அவங்க தேங்காய் சோறு அவங்க ஆக்கியிருக்காங்க. எங்களுக்கு நாங்கள் வந்து கம்பம், அவங்க திருச்சி, சம்மந்தமே இல்லை. எங்களை வர சொல்லி எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து நல்லா சாப்பிட வச்சு ரெஸ்ட் எடுக்க விட்டு, பஸ்ஸுக்கு காசு இல்லை, அமௌண்ட் இதாகிடுச்சு. அவங்க கொடுத்தாங்க அமௌண்ட்டை, இந்தாங்க பரவாயில்ல நாங்கள் வாங்கிக்கிறோன்னு சொல்லி கொடுத்து விட்டாங்க. எப்போ நான் சொல்கிறது அப்போ. இப்போ எங்கள் காளாமை வீடு திண்டுக்கல்லில் இருக்குது, எல்லா ஊர்லேயும் இருக்குது. நான் போகவே மாட்டேன். ஏண்டா ஒரு நாள் 2 நாளைக்கு மேலே அங்கே போனால் நம்மளுக்கே என்ன ஆகுது, போகிறதுக்கு ஒரு மாதிரி மனச்சங்கடமாக இருக்குது. நான் எங்கள் அண்ணன் தம்பியோட சின்னம்மா பசங்களோட விளாண்டதை என் பிள்ளைகளும் அவங்களும் இப்போ விளாடுறதில்ல. ஏண்டா லாங் கேப் டெக்னாலஜி. உள்ளே போனோடனே கையில் எடுத்து என்ன வச்சுடுறாங்க, செல்ஃபோன் எடுத்து வச்சுக்கிறாங்க. முந்தைய சலான்னு சொல்லி இவர் தான் அத்தா சின்ன தம்பனை உட்காந்து பக்கத்தில் பேசுகிறப்ப இப்போ யாரும் பேசுகிறதில்ல. ஒரு வீட்டில் நீங்கள் உள்ளே போங்க, ஒரு எக்ஸாம்பிளை சொல்லிவிட்டு நான் உள்ளே என்ட்ரு ஆகிறேன். நான் இந்திரா நகரில் பைபாஸில் உள்ளே போய்கிட்டு இருக்கேன். தொழுதுட்டு போய்கிட்டு இருக்கப்ப எனக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் வர்றாங்க, ஒரு ஒரு ஏஜ்டு பீப்புள் வர்றாங்க. அவங்க கையில் இன்விடேஷன் வச்சு அப்படியே வர்றப்ப 2 சைடு வீடு, ஒரு வீட்டுக்கு வெளியில் ஒரு பையன் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு அப்படி இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன், செல்ஃபோனை வச்சுட்டு. அவங்க வந்தவங்க அவங்கள்ட்ட கேட்குறாங்க, தம்பி சலீம் கான் சார் வீடு எங்கேப்பா இருக்குது, காமர்ஸ் ப்ரொஃபஸர் சலீம் கான் சார் வீடு, அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்க வந்துருக்கோன்னா எப்படின்ட்டு தெரியலை எனக்கு அப்படின்னு திருப்பி இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவங்கள கூப்பிட்டேன், சலீம் கான் சார் வீடு இந்த பையன் வீட்டுக்கு இந்த இடத்துல இது ஆப்போசிட் வீடு தான் அப்படின்னு. அந்த பையனை பார்த்தேன், அவனை கூப்பிட்டுட்டு, உங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட் வீடு தான் அந்த ப்ரொஃபஸர் வீடு, 30 வருஷமாக குடியிருக்காரு, அவர் பேர் உனக்கு தெரில, என்ன வச்சுக்கிட்டே செல்ஃபோனை வச்சுட்டு. டெக்னாலஜி நம்மளாம் அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு கொண்டு போனாலும் அதனால் நம்மளுக்கு என்ன போகுது, நம்மளோட ரிலேஷன்ஷிப்பு எல்லாமே பாதிக்கப்படுது. சார் அப்போ டெக்னாலஜி வந்தனால நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் இல்லை, ஒரு நல்ல ஆரோக்கியமற்ற சூழலில் இருக்கோமா அப்படின்னா இல்லை. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்ட்டா, முதல்ல ஊருக்கு தெரியும் தந்தி வரும், அவர் ஃபாரினில் இருப்பார், தந்தினோன்னு வீட்டில் எல்லாம் பதறி அடிச்சு வெளியில் ஓடி அழுக ஆரம்பிச்சிடுவாங்க. தந்தி வந்துச்சு, பிள்ளைக்கு என்னாச்சுன்னு ஒன்றும் இருக்காது. அடுத்த வாரம் நெக்ஸ்ட் மந்த் நான் நோம்புக்கு வரேன்னு எழுதியிருப்பார். ஆனால் அது வந்து சேர்றதுக்கு 20 நாள் 25 நாள் ஆயிரும். இப்போ என்ன செய்யணும், வாட்ஸ்அப்பில்
என்ன செய்கிறாங்க, செல்ஃபோன் டக்குனு எடுக்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறாங்க. கேமராவிலேருந்து அவர் அங்கேருந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது, துபாயில் ஒர்க் பண்ணுறதை காமிக்கிறார். துபாயில் இருந்தால் நான் இப்போதே ஜாப் இங்கே பாருங்க மட்டன் எடுத்து கடிக்கிறது அப்படி காமிக்கிறார். நம்ம இங்கேருந்து அப்படி பார்க்குறோம். டெக்னாலஜி வந்துச்சு. அப்போ ஒரு பக்கம் வீழ்ச்சிங்கிறோம், இன்னொரு பக்கம் வளர்ச்சி. இப்போ எது உண்மை எது பொய்ன்னு தெரியலை. அதை நீங்கள் எதுன்னு சொல்லணும். நீங்கள் உங்களோட கருத்தை நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு பார்ப்போம். இப்போ டெக்னாலஜி வந்து இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் நவீனம் பெரிய ஒரு சூழலில் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வாழ்கிறதா வீழ்கிறதான்னு பார்க்குறோம். வாழவும் செய்து வீழவும் செய்யுங்கிறது என்னோட கருத்து. ஆனால் ஃபைனலாக பார்ப்போம் இது வாழ்கிறதா வீழ்கிறதா என்னன்னு உங்களோட கருத்துக்களை வச்சு நம்ம கடைசியில் முடிவு என்னான்னு பார்ப்போம். இப்போ நவீனம் பெரிய வரும் காலத்தில் மனித நேயம், ஹியூமானிட்டி, மனித உறவுகள் வாழ்கிறதே அப்படிங்கிற பேசுகிறதுக்காக ஃபஸ்ட்டு முகமது இல்யாஸ் அவங்க வர்றாங்க. முகமது இல்யாஸ். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु. அருமையான ஒரு மாலை பொழுதில் அருமையான ஒரு தலைப்புடன் உங்கள் முன்னால் நான் வந்திருக்கிறேன். நவீனம் பெருகி வரும் காலகட்டத்தில் மனிதநேயம் வாழ்கிறதா வீழ்கிறதா? கண்டிப்பாக நான் அடித்து சொல்லுவேன், இப்போ மனிதநேயம் வாழ்ந்துட்டு தான் இருக்குது. அப்படியே எங்கள் தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் உட்காந்துருக்காங்க. எல்லோரும் நவீனம் வாழுதுன்னு சொல்கிறாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 4 பேர் உட்காந்துருக்காங்க. இவங்க எது உட்காந்துருக்காங்கன்னா மனிதநேயம் வீழ்ச்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை பற்றி அவங்களுக்கே தெரியும் மனிதநேயம் வாழ்ந்துட்டு தான் இன்னும் இருக்குதுன்னு. சில பல உதாரணத்தை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு நானும் போயிடுவேன். என்னென்னா, திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன இடம். அந்த இடத்துல ஒரு 2 நபர் இருக்காங்க, ஒரு தாத்தாவும் ஒரு பாட்டி. அவங்க வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்யணும்னு முயற்சியில் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மனிதாபிமானம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, அவங்க தரக்கூடிய உணவு ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டுருக்காங்க. அந்த கடையில் போய் சாப்பிட்டா ஒரு இட்லி 1 ரூபா, ஒரு வடை 1 ரூபா. எதுக்கு அவங்க வச்சுருக்காங்கன்னா, இங்கே வந்து சாப்பிடக்கூடிய எல்லா நபர்களும் அவங்கள்ட்ட காசு இருக்கோ இல்லையோ, நாம் அவங்களுக்கு மனிதாபிமானமாக நல்ல முறையில் அவங்கள கவனிக்கணும்னு வச்சுருக்காங்க. 1வது பாயிண்ட்டு மனிதநேயம் வாழ்கிறதுன்னு 1 ரூபாவில் அவங்க அவங்களுடைய கருத்தை காட்டுறாங்க. 2வது விஷயம் என்னன்னா, ஒரு நாள் ஒரு திருடன் என்ன பண்ணுறான், ஒரு பெரிய ஆளுடைய பர்ஸை எடுத்துகிட்டு போகிறான். பர்ஸை எடுத்துகிட்டு ஒரு 2 ஸ்டெப்பு எடுத்து வைக்கல, மயக்கம் போட்டு வந்துட்டான். அவனுக்கு அந்த காசுடையவருக்கு காசு திருடன் கையில் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னு தெரியல. சரி, மற்றவ இருந்தால் என்ன பண்ணியிருப்பானா, அந்த காசை மட்டும் எடுத்துகிட்டு அந்த திருடனை அப்படியே விட்டு போயிருப்பார். ஆனால் இவர் இந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய மனிதாபிமானம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, அந்த திருடனை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்துட்டு அவர்கிட்ட இருந்த காசுலே அந்த திருடனுக்கு மருத்துவ சிகிச்சைக்கு எல்லா காசும் தராங்க. இது 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு வாலிபர்கள் ஒரு 20 வயசு 25 வயசு இருக்கக்கூடிய நபர் என்ன பண்ணுறாங்கன்னா, வண்டியில் போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது சரி, நம்மள்ட்ட காசு இல்லை, இந்த இடத்துல யார் நல்லவங்களாக இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரே போலீஸ் கூட்டம். போலீஸ்காரங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்ருக்காங்க. யார்கிட்ட லைசன்ஸ் இல்லை, யார் ஹெல்மெட் போடல, யார்கிட்ட ஆர்சி புக் இல்லைன்னு. அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, சரி போலீஸ்கார்ட்ட போய் நம்ம காசு கேட்கலாம், வண்டிக்கு பெட்ரோல் அடிக்க காசு இல்லை, உங்கள்கிட்ட காசு இருந்தால் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லி அந்த 2 வாலிபர்களும் போய் கேட்குறாங்க. அந்த போலீஸ்கார்ட்ட கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி நாங்கள் ஒரு இடத்துலேருந்து வரோம், எங்கள்கிட்ட பெட்ரோல் அடிக்க காசு இல்லை, எங்கள் வண்டியில் பெட்ரோல் ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ண உடனே அந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள்ட்ட இருந்த காசை எடுத்து தந்து, அவர் கேட்டது 50 ரூபா, ஆனால் அவர் 200 ரூபா தந்து அவங்க தோல் மேலே கை போட்டு,
எந்த நேரம் உங்களுக்கு எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் எங்கள்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு மனிதாபிமானத்தை காட்டுறாங்க. கடைசியாக ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு புத்தகத்தில் என்ன ஒரு விஷயம் எழுதியிருந்தாங்கன்னா, ஒரு மனுஷன் அவன் வாழக்கூடிய காலத்தில் மிகப்பெரிய கல்வி அவனுக்கு இருக்குது, மிகப்பெரிய ஒரு மகானாக இருக்கிறான். அதுக்கெல்லாம் என்ன ஒரு சிறிய விஷயம்னா, அவன்கிட்ட கல்வி இருந்தால் அவன் மிகப்பெரிய மகானாக இருக்கலாம். ஆனால் ஒருத்தன் வாழக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மனுஷனாக வாழணுன்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே விஷயம் மனிதாபிமானம் இருந்தால் மட்டும்தான் அவன் மனிதன் என்கிற அடிப்படையில் வருவான். இல்லைன்னா அந்த மனிதாபிமானம் இல்லைன்னா யாரையும் அவனை மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி, மனிதாபிமானம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல ஒரு முறையில் இருக்குது. மனிதாபிமானம் வாழுது என்கிற விஷயத்தை என்ற கருத்தை ஆணிவேராக பதித்து எங்கள் டீமுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் நம்ம தலைவர் தருவார்னு நீயத்தோட என்னுடைய வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முகமது இலியாஸ் வந்து அந்த இட்லி சொன்னார். ஆக்சுவலாக அவங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, 5 ரூபா டாக்டர் ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கார். அவர் வெறும் 5 ரூபாவே வாங்குறது எல்லாருமே ஃபீஸ் பண்ணி. நான் கம்பத்திலே பார்த்துருக்கேன். கம்பத்தில் நம்ம கடைக்கடை பக்கத்தில் செல்லவர் டாக்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் செல்லவர் கூப்பிடுவாங்க. அவர் மருத்தானப்போ பார்த்தோம் அப்படின்னா முஸ்லீம்ஸ் கூட்டத்தை விட நான் முஸ்லீம் கூட்டம் அதிகமாக இருக்குது. ஏன்னா நிறையா மக்கள் வந்துருந்தாங்க. அவங்க என்னன்னா இலவசமாக பார்க்குறது ஓகே, இலவசமாக பண்ணுறது மட்டும் இல்லாமல் தொழுதுட்டு அப்படி வந்தோடனே ஓதி பார்த்துருவார். ஃபஸ்ட்டு மந்திரிச்சு விட்டு சிலதுக்கு ஃபீஸ் வாங்க மாட்டார், போக சொல்லிடுவார். மனித நேயத்தை ரொம்ப அருமையாக சொன்னார். சரி, இப்படிலாம் இருந்தாலும் இப்போ எத்தனையோ இதே ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம்னா கேள்விப்பட்டிருப்பீங்க, வெறும் 300 ரூபா கொடுக்கல. 300 ரூபா கொடுக்காததுக்காக ஒரு நர்ஸு பிறந்த குழந்தையோட கையை ஒடிச்சு விட்டுருச்சு. அது ஒரு சம்பவம் நடந்துச்சு உங்களுக்கு. நீங்கள் என்னமோ வாழ்கிறதுன்னு சொல்கிறீங்க. அதே நர்ஸனை 350 ரூபா, வெறும் 350 ரூபாய்க்கு பிறந்த குழந்தை கையை ஒடிச்சிச்சு, அவங்க அம்மா ரூபா தரலன்ட்டு. இப்படிலாம் இருக்குது இப்படின்னு இவங்க சொல்கிறாங்க, நான் சொல்லலை. இப்போ மரியாதைக்குரிய முகமது யூசுப் வந்து அதை சொல்கிறாங்க, வீழ்கிறதேன்னு சொல்கிறாங்க. வாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய நண்பர்களே, போற்றுதலுக்குரிய உஸ்தாதுமார்களே, எங்களுக்கு முன்பதாக அமர்ந்திருக்கும் எதிர்த்தரப்பினர் அவர்களே, மேலும் சிங்கத்தை போன்று கர்ஜிக்க தயாராக இருக்கும் எங்களது அன்பிற்குரிய நடுவர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இதயம் கணித சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்ல ஒரு மாலை பொழுதில் அற்புதமான ஒரு தலைப்பு, மனிதநேயம் வாழ்கிறதா வீழ்கிறதா என்பதின் கீழ் வீழ்கிறது என்பதை பற்றி பேசுவதற்கு ஆர்வமாக இருக்கின்றோம். கண்ணுக்கு மையழகு, பொண்ணுக்கு கண்ணழகு என்பதை போன்று மனிதர்களுக்கு மனிதநேயம்தான் அழகு 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 என்று என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அதாவது எனக்கு முன்பதாக பேசிவிட்டு சென்ற எனது அன்பு தோழர், அதாவது முன்னாள் அன்பு தோழர் இலியாஸ் மோகன் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, திருச்சியில் 1 ரூபாய்க்கு இட்லி விற்கிறாங்க அப்படின்னு. திருச்சியில் மட்டும் 1 ரூபாய்க்கு இட்லி வச்சு என்னங்க பிரயோஜனம்? மதுரையில் வைக்க சொல்லுங்கள், பள்ளப்பட்டியில் வைக்க சொல்லுங்கள், திண்டுக்கல்ல வைக்க சொல்லுங்கள், ஏன் கம்பத்தில் வைக்க சொல்லுங்கள். இப்போவா சமீபமாக கொஞ்ச நாளைக்கு முன்பதாக, அதாவது யாரும் தப்பாக விளங்கிடுவேனா, கம்பத்தில் எம்எஸ் ஹோட்டல் இருக்குது. வெறும் ஒரு டீயும் ஒரு சமோசா, அதாவது முட்டை சமோசா சாப்பிட்றதுக்காக போனால் வெறும் ஒரு டீயும் ஒரு முட்டை சமோசாங்க, வெறும் ஒரு டீயும் முட்டை சமோசா 45 ரூபா. மனசே கேட்கல, 45 ரூபாங்க ஒரு டீயும் ஒரு முட்டை சமோசா. இப்போ இந்த இடத்துல எங்கே மனிதநேயம் போச்சு? திருச்சியில் மட்டும் 1 ரூபாய்க்கு இட்லி வச்சு என்ன பிரயோஜனம்? ஆக என்னோட உரைக்கு வரேன். என்னென்னா, இக்காலத்தில் மனிதர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்று சொன்னால், திருமணத்துக்கு முன்பதாக பெற்றோர்கள் தேவைப்படுகிறார்கள், திருமணத்திற்கு பின்பதாக அந்த பெற்றோர்கள் தேவைப்படவில்லை, மனைவிமார்கள் தேவைப்படுகிறார்கள். இந்த பெற்றோர்களை கொண்டு சென்று அநாத ஆசிரமங்களில் சேர்த்திடுறாங்க. என்னங்க நடுவர் அவர்களே, இது என்ன உண்மைதான்?
அது மட்டும் அல்ல, ஒரு நடு ரோட்ல ஒரு விபத்து ஏற்பட்டா கூட சுத்தி நின்று 50 பேர் சுத்தி நின்று அதை வீடியோ தான் எடுக்க செய்யறாங்களே தவிர ஒருவர் கூட கை கொடுத்து அவரை எழுப்பி ஹாஸ்பிட்டலில் சேர்த்தணும்னு ஒருவர் கூட அந்த மனிதநேயம் என்பது காலகட்டத்தில் இல்லை, சுத்தமா இல்லை, அடிச்சு சொல்லலாம். ஆக இந்த காலகட்டத்தில் மனிதநேயம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிறது, மறைந்து கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அன்பிற்குரிய நடுவர் அவர்களே, ஏன் சொல்றேன்னா, அதாவது சமீபமாக ஒரு வீடியோ பார்த்து சமூக வலைதளங்களில் ஒரு பஸ்ஸில் ஒரு பெண்மணி கடைசி டோர் வழியாக ஏறி ஃபோன் பேசிக்கிட்டே கேர்லெஸ்ஸாக ஃப்ரெண்டு டோருக்கு பேசிக்கிட்டே அப்படி வந்துக்கிட்டு இருக்காங்க. கால் ஸ்லிப்பாகி அந்த ஃப்ரண்ட் டோரில் கால் ஸ்லிப்பாகி கீழே விழுகலான்னு போகும்போது நல்ல வேலை கண்டக்டர் இருந்தாப்புல நடு முடியை பிடிச்சி தூக்கிட்டாப்புல. எப்படி இதே எவனோ ஒருத்தர் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் போடுறான். எப்படி போடுறான்னா, கிளினிக் ப்ளஸ் ஷாம்பை யூஸ் பண்ணுங்க, உங்களது முடி டிஎம்டி கம்பிகளை போல உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறான். அப்போ எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னு பாருங்களேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் சிரிக்கிறாங்க. சில நபர்கள் அந்த கண்டக்டரை போகிற சில நபர்கள் என்ன பண்ணுறாங்க, மனிதநேயத்தோட யோசிக்கிறாங்க. ஆக பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னு. அது மட்டும் இல்லை, இன்னொரு வீடியோவும் பார்த்தேன். அதே மாதிரி ஒரு பஸ்ஸு, அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கடைசி சீட்டில் ஒரு 2 வயசான ஒரு பாட்டிங்க உட்காந்து பேசிக்கிட்டு ஒரே சண்டை, ஒரே கூச்சல். இந்த கண்டக்டர் டென்ஷன் ஆகிட்டா. அப்படி யாரா இந்த வயசானவங்க போகிற வயசு நெத்த சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும். சரி என்னன்னு போய் கேட்கலான்னு. என்னம்மா உங்களுக்கு சண்டை, கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டீங்களா? கண்டக்டர் சார், இங்கே பாருங்க சார், இந்த அம்மாவை எனக்கு கதவை திறந்து வச்சாதான், எனக்கு கதவை திறந்து வச்சு காற்றடிச்சாதான் எனக்கு நான் மண்டையை போட மாட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அதாவது எனக்கு கதவை மூடி வைக்கணும், காற்றடிச்சிச்சுன்னா நான் மண்டையை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஒன்னொரு பாட்டி சொல்லுது, எனக்கு கதவை மூடி வைக்கணும், காற்று வராமல் இருக்கணும், இல்லாட்டி நான் மண்டையை போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி 2 பேத்துக்கு ஒரே சண்டை. உடனே நடுவில் ஒருத்தர் எந்திரிக்கிறான். எந்திரிச்சு அவன் சொல்கிறான், சார் கண்டக்டர் சார் ஒரு நிமிஷம் சார். என்னையா அவனுக்கு பிரச்சனை சார்? கதவை மூடி 10 நிமிஷத்துக்கு கதவை மூடி வைங்க, ஒரு விக்கெட் காலி ஆயிரும். அடுத்த 10 நிமிஷத்துக்கு கதவை திறந்து வைங்க, 2வது விக்கெட் காலி ஆயிரும், நம்ம நிம்மதி வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாமே. இப்போ எந்த அளவுக்கு இந்த மனித நேயத்தை நகைச்சுவையாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பாருங்கள் இந்த காலகட்டத்தில். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வெளி மக்களை பார்க்க தேவையில்லை. இது நம்ம நண்பருக்கு, நம்ம மதரசா எந்த மதரசா இருந்தாலும் அந்த மதரசாவில் நடக்கிறது, சரிங்களா? அதாவது நம்மளவே எடுத்துக்கங்களேன், மதரசா மாணவர்களே எடுத்துக்கங்க. சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்கிறேன், யாரும் சீரியஸாக எடுத்துக்க வேணாம். காலங்காத்தால் 5 மணிக்கு அலாரம் வச்ச மாதிரி எழுப்பி விட்டுருவாங்க. 5 மணிக்கு எந்திரிச்சு வச்சுட்டு தொழுவோம். தொழுது முடிச்சுட்டு எப்படியாவது இன்றைக்கி துவைக்க குளிக்க போகணும், துவைச்சி குளிச்சு 5 நாள் ஆகுது, எப்படியாவது துவைக்க குளிக்க போகணும்டான்னு சொல்லிட்டு பாடத்தை எப்படியாவது 7:30 முடிச்சிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவசரமாக பாடம் சொல்லுவாங்க. அடித்து பிடிச்சி பாடத்தை சொல்லி முடிச்சுட்டு 7:30 மணி கரெக்டாக ஷார்ப்பாக பாடத்தை சொல்லி முடிச்சு ஆயிடுவாங்க எல்லாம், குளிக்க துவைக்க போகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 8:15 பார்த்தீங்கன்னா ப்ரேயர், அந்த ப்ரேயருக்கு தீரணும்டா, இல்லை அடியை போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக துணியெல்லாம் எடுத்துகிட்டு துவைக்க ஓடிடுவாங்க. கஷ்டப்பட்டு துவைச்சி 3/4 மணி நேரம் துவைக்கிறதுக்கே வீணாக போயிடும். சரி கஷ்டப்பட்டு துவைச்சோம்டான்னு சொல்லிட்டு அலசி அப்படி காயை போட்டு குளிக்காமல் கொள்ளாமல் அவசரமாக கீழே ஓடி ப்ரேயர் நினைப்போம். ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளாஸில் போய் உட்காந்தா அன்றைக்கி ஹோம்ஒர்க்கை பண்ணியிருக்க மாட்டோம். அடித்து மிதித்து ஒரு வழி பண்ணிடுவாங்க 12:15. சரி எப்படியோ கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வச்சுடா, ரொம்ப நிம்மதி அப்படின்னு நிம்மதியாக சந்தோஷமாக பார்ப்போம். துணியை காலையில் துவைச்சி போட்டோமே, காயப்போட்ட துணி எடுத்துட வேண்டியதாண்டா, ரொம்ப சந்தோஷம். அதுவும் நம்ம கையால் துவைச்ச துணி எடுக்கிறது நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, எல்லாத்துக்குமே தெரியும். எடுக்கிறக்காண்டி அவசரமாக போய் பார்த்தோம். பார்த்தா நம்ம தொங்க வச்ச அந்த கொடியில் நம்ம துணியை தவிர எல்லா துணியும் இருக்கும். வெக்ஸ் ஆயிடுவாங்க இவங்க. உடனே எங்கடா போச்சு நம்ம துணி அப்படின்னு சொல்லிட்டு மேலே தான் தேடுவாங்க, தவிர கீரை அவனும் தேட மாட்டாங்க. எங்கடா போச்சு என் துணி, எங்கடா போச்சு என் தொப்பி, எங்கடா போச்சு எப்படி இப்படி இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு கீழே பார்க்கலன்னு கீழே பார்த்தா ஒரு 2 பேர் நம்ம துணிக்கு மேலே நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தனை கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. இது 10ஆவதுக்கு அவனை கலாய்க்கிறது இல்லாமல் மன உளைச்சலுக்கு உள்ளான நம்மளையும் சேர்த்து வச்சு கலாய்ப்பாங்க. இவனை படுற நட்டியாக இருக்கேன், இவனை படுற குண்டா இருக்கேன். நம்மளுக்கு டென்ஷன் ஆகிடும் ஒரு நிமிஷத்தில். எப்போ எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு பார்த்துக்க இந்த மதரசா பசங்களே, நம்மளே சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன், சரி நம்மளே எந்த அளவுக்கு இருக்கிறான்னு பாருங்கள். இதுவங்களை கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கலாங்க. இந்த மாஸ்டர்னு, அதாவது நம்ம மதரசாவை சொல்லலை, சில மதரசாக்களை சொல்கிறேன், இந்த மாஸ்டர்னு இருப்பாங்க பாருங்களேன். அவன் கையில் ஒருத்தர் கிடச்சிட்டாருன்னா, அதாவது துணைக்கு ஒருத்தன் கிடச்சிட்டான்னா எந்த அளவுக்கு செய்வாங்க, தரமாக செஞ்சுருவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி பார்க்க மனுஷர் கொஞ்சம் ரொம்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஏதாவது உதவி செய்வோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உதவி செய்யலான்னு போனால் வச்சு செஞ்சுருவார். எப்படின்னா, அந்த அரிசி எடுத்து ஊற போடுறாரு,
சரி மனுஷன் இதை கேட்குறப்பான் அரிசி போடப்போம் அரிசி போடப்போம். அடுத்து டேய் அந்த விறகு எடுத்து அடுப்பில் விடாம, சரி விறகு எடுப்போம். டேய் அந்த தேங்காய் எடுத்து அரைச்சி விடாம, சரி தேங்காய் எடுப்போம். டேய் அந்த தட்டியை கழுவி விடாம. இந்த மாதிரி மாஸ்டருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, சில பேரெல்லாம் முறைச்சி பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க குடும்பத்தில் யாரும் மாஸ்டர் இருப்பாங்களான் இருக்கு. யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, சில நபர்களை சொல்கிறேன்ப்பா பார்த்துங்க, யாரும் தப்பாக நினைக்கிறேன். அப்போ இந்த மாஸ்டர்களில் 100%ல் 80% இந்த மாதிரி தான் இருப்பாங்க. மீதி 20% தான் கொஞ்சம் சைலண்ட்டாக அமைதியாக இருப்பாங்க. அப்போ எந்த அளவுக்கு இந்த மனிதநேயம் தாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை பற்றி நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய நடுவர் அவர்களே, இக்காலகட்டத்தில் மனிதநேயம் என்பது மணியத்தா நான் மனித நேயத்தை தரேன் அந்த மாதிரி மாறிடுச்சு. அதாவது காசு கொடுத்தா உனக்கு இறக்கம் காட்டுவேன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆக இந்த மனித நேயத்தை ஒரு கணவன் மனைவி மத்தியில் பார்க்கணும்னு சொன்னால் ஒரு அன்பாலேயோ ஒரு பிரியத்தாலேயோ ஒரு இறக்கம் அந்த மூலயமா ஒரு பார்க்கணும்னு சொன்னால் ஒரு வீடியோ நான் பார்த்தேன் சமூக வலைதளங்கள். அதுவும் சமூக வலைதளங்கள் தான் வந்துச்சு. என்னென்னு பார்த்தா ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா கணவன் பார்த்தீங்கன்னா பெரிய பட்டிமன்ற பேச்சாளர். ஒரு பட்டிமன்ற பேச்சுக்கு எங்கன்னா அதாவது மணப்பாறை வரைக்கும், மணப்பாறையில் ஒரு பட்டிமன்ற பேச்சு அரங்கேற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவன் ரெடி ஆகிறாரு. அந்த வீட்டுக்காரமா எங்கெங்கே போகிறீங்க? இந்த மாதிரி பட்டிமன்றத்துக்காக இந்த மாதிரி மணப்பாறை வரைக்கும் போகிறேம்மா. அப்படியா மணப்பாறை போகிறீங்களா? அப்போ மணப்பாறை முறுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு 2 பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. அப்போ இந்த மனைவிக்கு நல்லபடியாக போயிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. மணப்பாறை முறுக்கு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி பாரு எந்த அளவுக்கு இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவர் ஏற்றுக்கிட்டு சரி என்னதான் இருந்தால் என் ஒய்ஃப் ஆச்சுன்னு சொல்லிட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்பி மணப்பாறை முறுக்கு வாங்கிட்டு நல்லபடியாக அடித்து உடச்சி பேசி எப்படியோ வெற்றி வாங்கிட்டு சரின்னு திரும்பி வராரு. வரும்போது அந்த மணப்பாறை முறுக்கையும் சேர்த்து வாங்கிட்டு வராரு. மதியானம் ஆயிடுச்சு. கதவை தட்டுறாப்புல அந்த அம்மா கொரட்டை சவுண்ட் தான் கேட்குதே தவிர கதவை திறக்க மாட்டேன். ஆள் டென்ஷன் ஆகி கை காலம் உதற ஆரம்பிச்சிருச்சு. கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு வந்தால் இந்த அம்மா என்னன்னா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கடா. ஆள் டென்ஷன் ஆகி கீழே இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து விட்டு எறியுது அப்படின்னு சொல்லி விட்டு எறியுது. பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சுற்றி இருந்த கூட்டத்தாருங்க இந்த வீட்டில் இருந்தவங்கலாம் எவன்டா இந்நேரத்தில் கல் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு அடின்னு அடிச்சு நொறுக்குறாங்க. நம்ம ஆளுங்களை பற்றி தானே தெரியும். அடித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன விஷயம்னு கேட்பாங்க. இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் நிறுத்துக்கடா இது ஏன் வீடு தான்டா, ஏன் வீடு ஏன்டா உன் வீட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க? மஞ்சாத்தி உள்ள உட்காந்து தூங்கிட்டு இருக்கா? தட்டினா எழுப்ப மாட்டேறா, அதனால ஒரு கோவத்தில் கல் எடுத்து அடிச்சப்பா. விடுங்கப்பா சரி விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ இவனுக்கு ஒரே யோசனை, கதவை தட்டினாலும் அடிக்கிறாங்க, கல் எடுத்து அடிச்சாலும் அடிக்கிறாங்க, என்னடா பண்ணுறது யோசனை. என் பஞ்சாயத்துக்கு பிடிச்சது சேலை. ஒரு சில வாங்கினா இன்னொரு சில ஃப்ரீ, ஒரு சில வாங்கினா இன்னொரு சில ஃப்ரீ, ஒரு சில வாங்கினா இன்னொரு சில ஃப்ரீ. ஒரே கத்தார முடிச்சு ஒரே கூச்சது. அம்மனு கதவை திறந்தா நம்ம வெளியே பார்க்குது எங்கே சேலை. இப்போ பாருங்க எந்த அளவுக்கு பாவி பார்த்தியா முன்னாடி பண்ணுற வேலையை பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் டென்ஷன் ஆகிட்டார். அப்போ பாருங்க எந்த அளவுக்கு ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு இரக்கம் அந்த ஒரு மனித நேயம் அதெல்லாம் இருக்குதுன்னு கொஞ்சம் சற்று நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெளிநாடுகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொன்னால் இந்த வெளிநாடுகளில் இந்த வயசானவங்களும் இந்த குழந்தைகள்லாம் நடு ரோட்டை கிராஸ் பண்ணும்போது இந்த வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கார் தான் இருக்கும், ஃபுல்லாக ரிச்சாக இருப்பாங்க, எல்லாம் காரில் தான் வருவாங்க. அவங்களுக்கு பாரு எந்த அளவுக்கு மனித நேயம் இருக்குது. பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு பொண்ணோ நடுவில் ஒரு குழந்தையோ ஏதோ வயசானவங்களோ கிராஸ் பண்ணால் ஒரு 10 ஸ்டெப்புக்கு முன்னாடியே நிறுத்திடுவாங்க. அதுவே நம்ம ஊருக்கு அப்படி மெரிச்சு பண்ணி பாருங்க. பார்த்தா இவங்க காரில் கூட வந்திருக்க மாட்டாங்க. ஒரு எக்ஸல் 50 எக்ஸல் வந்துட்டு இருப்பாங்க, டர்ன்னு ஓட்டிக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. நாம் இத்தனைக்கு அவன் ஸ்லோவாக தான் வருவான், நம்ம தெரியாமல் குறுக்க போயிடுவோம், டம்முன்னு இடிச்சிருவான். நிற்க கூட மாட்டேன், இடிச்சு போட்டு சொல்லுவான், சாவுகிறாக்கி ஏடா வீட்டில் சொல்லிட்டு வந்தேடா அப்படிமா. பார்த்துக்கங்க, சாவுகிறாக்கி வீட்டில் சொல்லிட்டு வந்தேடா, ஏன்டா சாவறதெல்லாமாடா வீட்டில் சொல்லிட்டு வருவாங்க. அப்போ எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கங்களேன். மனித நேயமே சுத்தமாக இல்லை, அதுதான் உண்மை சொல்லப்போனால். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய காலத்தில் அதாவது முந்தைய காலத்தில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு போர் நடந்தால் கூட இந்த குழந்தைகளையும் இந்த கர்ப்பிணி பெண்களையும் அப்புறப்படுத்தி தான் போர் செய்வாங்க. ஆனால் இன்றைய காலத்தில் நம்ம பார்க்குறோம் எந்த அளவுக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனம் எந்த அளவுக்கு அந்த யுத்தம் போய்கிட்டு இருக்குன்னு பார்க்கணும். இஸ்ரேல் கொஞ்சம் கூட இரக்கம் காட்டாமல் அந்த மனிதநேயத்தை விட்டுட்டாங்க. பச்சனை குழந்தைகளை கொண்டு தள்ளுறாங்க. ஆயிரக்கணக்கான குழந்தைகள் செத்து மடிகிறாங்க. எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க. ஆக நடுவர் அவர்களே, இதெல்லாம் மனித நேயமா என்று நான் கேட்கின்றேன். ஆக கண்ணியத்திற்குரிய நடுவர் அவர்களே, மனித நேயம் வாழ்கிறதா வீழ்கிறதா என்று என்னிடம் கேட்டால் வீழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது என்று கூறுவேன். ஆக கண்ணியத்திற்குரிய நடுவர் அவர்களே, வீழ்கிறது என்கின்ற அணிக்கு வெற்றியை தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு என் உரையை முடிவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அது என்ன சொல்கிறார், 45 ரூபாய்க்கு ஏதோ ஒரு ஹோட்டலில் போனாராம், சாப்பிட்டாராம். இது எல்லா ஊர்லேயும் 1 ரூபாய்க்கு கொடுக்கலாம் அப்படின்றாரு. 1 ரூபாய்க்கு கொடுத்தோம்னா அவங்களால ஒரு ஆளுக்கு பத்தாது. எப்படி அவங்க போயிட்டாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, முதல்ல அவங்க போயிடும். 1 ரூபாய்க்கு முடியாது அப்படின்னு இப்போ அடுத்து வரக்கூடிய ரவுதெல்லாம் யோசிக்கிறார். கணவன் மனைவி நிறைய விஷயங்கள் சொல்கிறார், விளம்பரத்தை பற்றி சொல்கிறார். ஒரு நல்ல விஷயம், அது முக்கியமான விஷயம். சிஎஸ்ஆர் சொல்லுவாங்க, கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு அட்வர்டைஸ் முக்கியமான விஷயம் என்னன்னா, மீடியா சோசியல் மீடியாவே இன்னைக்கு மனித நேயத்தை என்ன செஞ்சிருச்சு, மட்டப்படுத்தி காமிக்குது. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தோம்னா அந்த காப்பிலாம் படிச்சிருப்பீங்க. காப்பிலாம் முடிச்சோம்னா வளர்ந்து ஒன்றும் தேவையில்லை. அப்போ நாங்களாம் காப்பிலாம் குடிக்கவே இல்லை, எனக்கு என்னன்னே தெரியாது. நம்ம விளையாண்டோம், ஓடி ஆடி கிரௌண்ட் மண்ணில் விளையாடணும், வீட்டில் கொடுக்குற சாப்பாடு நல்லா சாப்பிட்டோம், வளர்ந்துட்டோம், ஓரளவு ஹைட் வந்துச்சு. அப்போ சிஎஸ்ஆர்ல கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்ஸ் சமூக பொறுப்புணர்வுல மனித நேயத்தோட ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட் சமூக பொறுப்புணர்வு. அது இப்போ இருக்கக்கூடியதுல வீழ்கிறத ஒரு சொல்றாரு. இல்லை அதே நவீனம் வந்து இன்னைக்கு வேற லெவலுக்கு அதே விளம்பரம் மூலியமா பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க இன்னைக்கு அப்படிங்கிற சொல்றதுதான் ரவுமத்துல்லா வருவார், முகமது ரவுமத்துல்லா. பார்க்க நவீனம் பெரிய ஒரு காலத்தில் மனித நேயம் வாழ்கிறதே அப்படிங்கிறதுக்காக ரவுமத்துல்லா. எங்கள் இரு தரப்பினருக்கும் 2 மலைகளுக்கு நடுவில் உதிக்கும் உதயசூரியனைப் போல இதமான ஒளி தர இருக்கும், நீதமான தீர்ப்பு தர இருக்கும் எங்கள் நடுவர் அவர்களே, எங்கள் அணிக்கு பலம் சேர்க்கும் விதமாக நல்ல பாயிண்ட்டுகளை தரக்கூடிய எங்கள் அணியினர்களே, மேலும் நாங்கள் சொல்லுவது தவறு, அவர்கள் சொல்லுவது தான் சரி என்று பேச இருக்கும் எங்கள் எதிரணியினர்களே, மேலும் என்னதான்ப்பா பேச போகிறாங்க, என்னதான்ப்பா தீர்ப்பு வரப்போகுது என்று ஆவலுடன் எதிர்பார்க்கும் மாணவ செல்வங்களே, மேலும் இந்த பட்டிமன்றம் சிறப்பாக நடக்க மிகவும் முயற்சி செய்து அதில் வெற்றி கண்ட இன்னும் பல வெற்றிகளை பார்க்கக்கூடிய எங்கள் உஸ்தாத்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் சலாமை எடுத்து வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதர் உணர்வை மதித்தாலும் மனிதர் உணர்வை பிரித்தாலும் கடைசியில் மனிதன்தான் மனிதனை காப்பாற்றுவான் என்று மனிதனை மகானாக்குவது வேணால் ஞானமாக இருக்கலாம். ஆனால் ஒரு மனிதனை மனிதனாக்குவது மனிதநேயம் மட்டும்தான் என்று சொல்லி என் உரையை ஆரம்பிக்கிறேன். நடுவர் அவர்களே, எதுலேயுமே நம்ம பாசிட்டிவாக இருக்கணும் நடுவர்களே. ஏன் இப்போ நம்ம சாப்பாட்டில் ஒரு கல் இருக்குது, என்ன பண்ணுவோம், தூக்கி போட்டு சாப்பிடுவோம். சாம்பாரில் மிளகா இருக்குது, என்ன பண்ணுவோம், தூக்கி போட்டு சாப்பிடுவோம். ஏன் ஒரு பெருச்சாலே கிடக்குனாலும் அதை தூக்கி போட்டு இன்னொரு சோறு எடுத்து சாப்பிடுவோம். அப்படி இருக்கிறப்ப நடுவர் அவர்களே, அப்படி இருக்கிறப்ப நாங்கள் பாசிட்டிவாக இருக்கிற அந்த வாழ்கிறது என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம் நடுவர் அவர்களே. அதனால தான் எங்களோட ரத்தம் கூட பி பாசிட்டிவில் இருக்க நடுவர்களே. நடுவர்களே, இங்கே யூசுப் அப்சா ஒரு விஷயத்தை சொன்னார்கள். என்னென்னா 45 ரூபாய்க்கு விற்கிது, அங்கே 1 ரூபாய்க்கு ஒரு இடத்துல மட்டும் விற்றா போதுமா அப்படின்னு சொன்னப்போ இது நீங்கள் கூட இதை பற்றி சொன்னீங்க நடுவர்களே. ஆனால் இது இப்போ பார்த்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்ற காரணத்தினால, அதாவது இது 45 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்றப்ப இது மனிதநேயம் அந்த டாப்பிக்கில் வரல நடுவர்களே. எப்படின்னா இப்போ விலை அதிகமாகிறது, கம்மியாகிறது, அது எப்படி மனிதநேயத்தை டாப்பிக்கில் வரும் நடுவர்களே. இப்போ சமூக ஊடகங்கள் பெருகிவிட்டது. சமூக ஊடகங்கள்னால மனிதநேயம் இல்லாமே போயிடுச்சு. எது எடுத்தாலும் வெறும் ஃபோட்டோ மட்டும்தான் பிடிக்கிறான், இறங்கி ஒரு உதவியை செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிற என் எதிரணிக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல இருக்கிறேன் நடுவர்களே. என்னென்னா, இப்போ ஒரு சின்ன ஊரில் ஒரு 5-6 நபர்கள் சேர்ந்து ஒருத்தவங்களுக்கு செய்கிற உதவி
அது தமிழகம் முழுவதும் ஏன் உலகம் முழுவதும் பரவி அதை பார்க்கும் பல பேர் இதே போல நாமளும் உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்டு பல குழுக்கள் உருவாவதற்கு உதவியாக இருக்கிறது இந்த சமூக ஊடகங்கள் மட்டும்தான் நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, மனிதநேயத்தில் சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா மனிதநேயத்தில் பல இதே வரும். நம்ம அதில் சிறந்தது அப்படின்னா நம்ம தாயை சொல்லலாம் நடுவர் அவர்களே. மனிதநேயம் என்பது எல்லாத்துலேயுமே இருக்கும். நம்ம தாயை பாருங்களேன், உதாரணத்துக்கு இப்போ மற்ற விலங்குகள்லாம் நம்ம பார்த்தோம்னா ஒரு பாம்பு பார்த்துப்போம். பாம்பு பாருங்கள் பல முட்டையை போடுது, அதுலேருந்து குட்டியெல்லாம் வருது. அந்த குட்டி வெளியே வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அந்த குட்டி அந்த தாயிட்டேருந்து தப்பிக்கிற குட்டி மட்டும்தான் உயிர் வாழும். ஏன்னா அந்த தாய்ப்பாம்பே அந்த குட்டிங்கெல்லாம் பிடிச்சி சாப்பிடும். ஆனால் நம்ம அண்ணன் அந்த மாதிரிலாம் இல்லை நடுவர் அவர்களே. என்ன தெரியுமா, நம்ம அன்னையவர்கள் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நொடியும் நம்மளை பார்த்து செதுக்கி வளர்க்குறாங்கல்ல, இதுலேயும் மனிதநேயம் இருக்குதா நடுவர் அவர்களே? மனிதநேயம் இல்லை என்று சொல்லுகிறார் நடுவர்களே. எதை எடுத்தாலும் சரி அப்படியே பண்ணாலும் ஃபுல்லாக ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு பேரும் புகழுக்கு மட்டும்தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நடுவர்களே. நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், என்னென்னா பேரும் புகழுக்கும் மட்டும் அவங்க பண்ணுறதா இருந்தால் எதுக்கு நடுவர்களே போய் அவங்கள்ட்ட சிரித்து இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் அந்த மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கணும்? நம்ம பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொன்னால் மட்டும் போகாதா? இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம மாசாவை எடுத்துக்கோங்க, எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கோம். இரத்த தான முகாமாக இருக்கட்டும், முதியோர் இல்லத்துக்கு போய் உணவளிக்கிறதா இருக்கட்டும், பனை நடு விழாவாக இருக்கட்டும், எதுனாலும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து நம்மளும் ஃபோட்டோ பிடிக்கிறோம் போடுறோம். ஆனால் நம்ம என்ன பேரும் புகழுக்காண்டி நம்ம போடுறோம்? இல்லை நடுவர் அவர்களே. அதை பார்த்து இன்னும் பல பேர் இதே போல் செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் நாமளும் அதே போல் போடுகிறோம் நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, ஒரு இப்போ மனிதநேயம் வந்து பேருக்கு மட்டும்தான் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ சரி பேருக்கு பண்ணுறாங்கன்னா அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும்ல, இவங்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்படி பண்ணால் இவங்களுக்கு ஒரு 5 ட்ரஸ்ட்டு இல்லை ஒரு 10 ட்ரஸ்ட்டு பேர் தெரிஞ்சால் அதை சொல்லுங்கள் நடுவர்களே. ஆனால் அதுக்குன்னு அவங்களுக்கு தெரியாதனால அது இல்லைன்ட்டு ஆயிடாது. அவங்க பண்ணுவாங்க, ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டாங்க நடுவர்களே. இறுதியாக நீ ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக்கொள்கிறேன். நீ யார் என்பதை நிரூபிக்க ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை, இன்னும் பல அட்டைகள் இருக்கிறது. ஆனால் நீ மனிதன் என்பதை நிரூபிக்க ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது, அது மனிதநேயம் மட்டும்தான் என்று சொல்லி அந்த மனிதநேயம் இன்றைய காலத்தில் பல வடிவங்களில் செழித்து கொண்டும் வளர்ந்து கொண்டும் தளிர்த்து கொண்டும் தான் இருக்கிறது என்று சொல்லி என் உரையை முடித்துக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஒரு விஷயத்தில் நான் பாசிட்டிவாக பேசுகிறதுக்காக வந்து அவரோட நேர்மறையான சம்பவங்களை மட்டும் அவர் சொன்னார். அதில் தாய் பாசத்தை பற்றி கலப்படம் இல்லாத ஒரு மனிதனைய தாய் பாசம்னு சொன்னார். நான் ஒரு கவிதை படித்தப்போ கூட எனக்கு வந்து, தனக்குன்னு சமைக்காத ஒரே ஜீவன் அம்மா, தனக்குன்னு சம்பாதிக்காத ஒரே ஜீவன் அப்பா. 2 வரியில் ரொம்ப அருமையான விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. தனக்குன்னு வீட்டிலே பார்த்தோம்னா அம்மா சமைக்கிறப்ப நான் தான் சாப்பிட்றதுக்காக சமைக்காது. அப்போ இந்த உலகத்திலே தனக்குன்னு சமைக்காத ஒரே ஜீவன் வந்து அம்மா தான். தனக்குன்னு சம்பாதிக்காத ஒரே ஜீவன் யாருன்னா அப்பா தான். இப்போ அது எப்பயுமே தாயை தகப்பனோட அவங்க இருக்கிறப்ப அவங்களோட அருமை தெரியாது. அதாவது சுத்தமான கலப்படம் இல்லாத மனிதன் என்ன அப்படின்னா இன்றைக்கி அப்பா அம்மா ஒரு விஷயம் சொன்னார். இப்போ எனக்கு 2 விஷயம் ஞாபகம் வச்சு, இந்த பிளட்டை பற்றி சொல்கிறப்ப தந்தையை பற்றி சொல்கிறப்ப 2 விஷயம் எனக்கு ஞாபகம் வச்சு. எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபைஸ் அச்சரத்து நம்ம என்னோடய ஸ்டூடெண்ட்டு சஃபி 2 பேரை பற்றி இதில் ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்போ ஃபைஸ் அச்சரத்தோட அத்தா வந்து அவர் வந்து ஹாதி, அவர் முகமது ஹாதின், அவர் வந்து இந்த முட்டை வியாபாரம் பண்ணுவார். நான் சின்ன பையனாக இருக்கிறப்ப பள்ளியாசலில் அவரை ஓதிக்கிட்டு இருப்பார் நினைக்கிறப்ப. பள்ளியாசலில் வந்து நோம்பு கஞ்சி ஊற்றுறப்ப அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பார். அங்கே ஆக்சுவலாக அவர் அங்கே வேலை பார்க்கல, ஆனால் வாலண்டியர்ஸாக என்ன செய்வாங்க, ஒரு 5-6 பேர் இருக்காங்க, நிறைய பேர் அவங்க டீமில் இருக்காங்க. இவங்க என்ன செய்வாங்கடா, இவங்க வந்து அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கஞ்சி ஊற்ற அந்த சட்டியை எடுக்க நான் சின்ன வயசில் தூக்க வாங்குறதுக்காக போவேன். அப்போ ஒரு 7-8 பேர் ஒரு வாலண்டியர்ஸு பள்ளியாசல் பணிக்காக செய்யக்கூடியவங்களே நிறையா பேர் இருந்தாங்க. இப்போ குறைஞ்சிருச்சு. இப்போ அது மாதிரி இல்லை, நான் பார்த்த மாதிரிலாம் இல்லை. அப்படிலாம் இருந்திருக்காங்க. நான் கண்கூட பார்த்தேன் அதெல்லாம் நிறைய விஷயங்களை. அது பார்க்குறப்ப நம்மளுக்கே இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான எடுத்துக்காட்டு. இப்படிலாம் வேலை பார்க்குறதுனால நம்ம அடுத்து வேலை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு ஏற்படுது. அதே மாதிரி இந்த பிளட்டை பற்றி சொல்கிறப்ப இன்றைக்கி சஃபிக் உங்கள் சார் இருக்கார், நிறைய பிளட் டொனேட் பண்ணியிருக்காரு, அவரே நிறைய ரத்த தானம் பண்ணியிருக்காரு. இது மனித நேயத்துக்கு எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு. இன்றைக்கி பாசிட்டிவான விஷயங்களை சொல்கிறதுக்கு உண்மைதான்.
தாய் தகப்பன் எல்லாம் ரைட்டு, இருந்தாலும் இன்றைக்கி அதே தாய் தகப்பன் தானே இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுக்க கால பைக் வாங்க தரலன்னு என்ன செய்கிறாங்க, கொலை பண்ணுறாங்கல்ல. எங்கே போச்சு மனித நேயம்? அதே அப்பா அம்மா தானே. இன்றைக்கி எத்தனையோ வீட்டில் அப்பாவும் அப்பாவும் சண்டை போடுறாங்க ரோட்டில், சொத்தை பிரித்து தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்பாவும் என்ன செய்கிறார், 2வது தரம் கல்யாணம் முடிச்சுட்டு அவரும் போயிடுறாரு. இப்படிலாம் போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறதுக்காக அடுத்து யார் வர்றா அப்படின்னா நம்ம அப்துல் சித்திக் வர்றாங்க, அப்துல் சமது வர்றாங்க. மேடைக்கு அழகாய் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, உண்மையை உரக்கச் சொல்லி மேலும் சொல்ல காத்திருக்கும் எனது அணியினரே, மேலும் மனிதநேயம் வாழ்கின்றது என்ற பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற எனது எதிரணியினரே, மேலும் என்னுடைய சக மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுக்கு முன்னாடி பேசிட்டு போன ரஹ்மத்துல்லா சொன்னார், அம்மா வந்து அவங்களோட பாசம் ரொம்ப கலப்படம் இல்லாத பாசம், அவங்க தான் வந்து நமக்கு அவங்களுக்காக சமைக்காட்டியும் நமக்காக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அப்படிப்பட்ட அம்மாவை தான் இன்றைக்கி கொண்டு போய் அநாத ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்க்குறீங்க. அப்போ இன்றைக்கி எங்கே போச்சு மனிதநேயம்? அப்படிப்பட்ட அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்த தாயை நீங்கள் கொண்டு போய் அநாத ஆசிரமத்தில் சேர்க்குறீங்கன்னா அந்த இடத்துல எங்கே போச்சு மனிதநேயம்? இப்போ சொல்லுங்கள். சரி, என்னோடய உரைக்கு வரேன். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், அதாவது இன்றைக்கி காலகட்டத்தில் வள்ளலார் அந்த காலத்தில் சொன்னார், வாடிய பயிர்களை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னார். எதுக்காக சொன்னாருன்னு தெரியுமா? அந்த அவர் போய்கிட்டு இருக்கிற வழியில் பயிர்கள் காஞ்சி போய் கிடந்துச்சான். அந்த பயிர்களை பார்த்து இந்த பயிர்களெல்லாம் இப்படி காஞ்சி கிடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவலையோடு அந்த கவிதை எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த காலத்தில் பயிர் வளர்ந்ததோ இல்லையோ, ஆனால் அந்த பயிரை விதைக்கிற விவசாயி செத்து போயிடுறான். எத்தனையோ விவசாயிகள் கடன் வாங்கி அதை அடைக்க முடியாமல், கவர்மெண்ட்டோட ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் எத்தனையோ விவசாயிகள் இன்றைக்கி தூக்கில் தொங்கிட்டு இருக்கான். இதுதான் உங்கள் மனிதநேயமா? மனிதநேயன்றது இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி, எதை வச்சு நீங்கள் மனிதநேயம் இருக்குன்றதை பேச வந்திருக்கீங்க? சோறே இல்லைன்னா எதை வச்சு உயிர் வாழ்வீங்க? விவசாயிகள்லாம் செத்து போயிட்டாங்கன்னா ஒரு காலத்தில் சோறு இல்லாமல் எப்படி உயிர் வாழ்வீங்க? அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கே இந்த காலத்தில் சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்போ இந்த மனிதநேயம் என்பது வீழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதே அர்த்தம். அதாவது இந்த அரசியல் அப்படின்றது என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கே இந்த மனிதநேயம் அப்படின்றது ரொம்பவே வீழ ஆரம்பிச்சிருச்சு. அரசியலை பற்றி முல்லா நஸ்ருதீன் அவர் சொல்கிறாரு, அவர் மகன் போய் அவங்க அப்பாட்ட வந்து கேட்டார். அதாவது முல்லா நஸ்ருதீனுடைய மகன் வந்து முல்லா நஸ்ருதீன்கிட்ட போய் கேட்குறாரு, அப்போ இந்த மாதிரி அரசியல்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ முல்லா நஸ்ருதீன் நீங்கள் வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஒரு பெரிய செவுத்தில் ஏறி உட்கார வச்சுட்டாராம். உட்கார வச்சுட்டு அங்கேருந்து குதிப்பா அப்படின்னாராம். மகன் பயந்துட்டு, அப்பா நான் குதிக்க மாட்டேன், கீழே விழுந்து என்ன வருது, இவ்வளோ பெரிய செவராக இருக்குது அப்படின்னா, நான் அப்போ நல்லவா, நான் பிடிச்சிக்க மாட்டேனாப்பா, நீ உழுவுப்பா அப்படின்னா திருப்பி பயந்தாரா. திருப்பி இவர் வந்து என்னப்பா என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சரின்னு சொல்லி மகனை குதிச்சாராம். இவர் கையை கட்டிட்டு இப்படி நின்ட்டாராம். அவரு கீழே விழுந்து எலும்பு உடஞ்சி போச்சு. அப்போ சொன்னாராம், இதுதான்ப்பா அரசியல், ஒரு மக்களை நம்ப வைத்து ஏமாற்றுவது அரசியல். அப்போ அப்படிப்பட்ட அரசியல் இருக்கும் பொழுது மனிதநேயம் வாழ்கின்றது என்பது தலைப்பை நீங்கள் பேச வந்ததே முதல்ல தப்பு. அதாவது சரி, எதுக்கு அரசியல்லாம் போய்கிட்டு, நம்ம வீட்டில் எடுத்துக்கோமே, ஒரு வீட்டில் மாமியார் மருமக 2 பேர்த்தையும் பாம்பு கடிச்சிருச்சான். 2 பேர்த்தையும் பாம்பு கடிச்சிருச்சான். பக்கத்து வீட்டுக்காரமாக போய் கேட்டுச்சான் மருமகள்கிட்ட, ஏம்மா உன் மாமியாரை பாம்பு கடிச்சு, சரி நீ தான் தப்பிச்சிருக்கலாமே, உன எப்படிம்மா கடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த புள்ளி சொல்லிச்சான்,
என் மாமியாரை கடிச்சோடனே சபாஷ் நல்ல வேலை செஞ்சேன்னு போய் அந்த பாம்பை தட்டி கொடுத்தேன், அதனால் என்னையும் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்க மனிதநேயம். அப்போ மாமியார்ன்றவங்க ஒரு தாய் ஸ்தானத்தில் பார்க்கறது கிடையாது, அவன் செத்து போனால் போகட்டும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. இன்றைக்கி நிறைய மருத்துவமனைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஆப்ரேஷன் சொன்னாலே பயந்துடுறாங்க. ஏன்னா ஆப்ரேஷன்னாலே இன்றைக்கி பல கொலைகள் தான் நடக்குது. அது ஆப்ரேஷன் சொல்ல முடியாது. அது முந்தைய டாக்டர்கள் நிறைய முன்னாடி உள்ள டாக்டர்கள்லாம் இப்போ போயிட்டாங்க. இப்போ நிறைய பேர் இந்த இந்த காசு கொடுத்து பாஸ் பண்ணி வந்திருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி டாக்டர்ஸ் தான் இப்போ இருக்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு பண்ணி பல கொலை தான் பண்ணுறாங்க. டாக்டர் வந்து நர்ஸிட்ட கேட்பாராம், ஏம்மா ஆப்ரேஷனுக்கெல்லாம் தயாரா அப்படின்னா நர்ஸு சொல்லுமா, மாலை கூட வாங்கியாச்சு சார், செத்தோடனே போட்டு அமுச்சிருவோம் அப்படின்னு வாங்கலாம். அப்போ எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்கள் ஆஸ்பத்திரியிலலாம். கடைசியாக ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிவுக்கு வர்றேன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னாராம், எந்த நாட்டில் கருவிகள் அதிகமாக, அதாவது நவீன கருவிகள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நாடு எதுவோ அந்த நாடு மாதிரி ஒரு முட்டாள் நாடு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதனால தான் பல விஞ்ஞானிகள் அவங்க தயாரித்த பொருட்களை அவங்களே அழிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பார்க்குறோம் எத்தனையோ இடத்துல துப்பாக்கியை வச்சு எத்தனையோ இடத்துல போரில் அந்த யாருக்கு எவனுக்கோ சம்மந்தம் இருக்கும், சம்மந்தமே இல்லாத மக்கள் அதில் அடிபடுவாங்க. இப்படி தான் இந்த காலத்தில் நம்ம பாலஸ்தீன் இஸ்ரேலில் பார்த்தோம் அப்படின்னா, ஏன் உக்ரைன் ரஷ்யா போரில் கூட அப்படி தான் நடந்துச்சு. எத்தனையோ போர்களில் அப்படி தான் நடக்குது. இதை நாம் தடுக்க வேண்டும். நாங்கள் மனிதநேயம் வாழ வேண்டாம் என்று சொல்லவில்லை, வீழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் என்னுடைய ஆழமான கருத்தாக தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்துல் சமூக ஒரு விஷயத்தை சொன்னார். அதாவது வாடிய கரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னாங்க. இப்போ நம்மளே நடந்து போகிறோம், நம்ம சும்மா இருக்கலாம், ஒரு தோட்டம் பார்க்க போனாலும் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நம்மளே ஃபோன் பேசிட்டு என்ன செய்யணும், பக்கத்தில் இருக்க மரத்தை அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருப்போம். செடியை ஓட்டி அவங்க ஃபோன் பேசிட்டு என்ன செய்யணும், செடியில் இருக்க அப்படி பூ அப்படி கிள்ளிக்கிட்டு போட்டு நம்மளே அறியாமலே செய்வோம். அந்த செடிக்கும் உயிர் இருக்குது. இப்படிதான் ஒரு இப்போ கேள்விப்பட்டு ஒரு பையன் அப்படி உண்மை நடந்து அப்படி ஃபோன் பேசிட்டு நான் பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம். ஃபோன் பேசிட்டு வந்து என்ன செய்யணும், மதுரை வண்டியில் ஏறிட்டேன். ஏறி சார் தான் சார் ஒரு டிக்கெட் கொடுங்க சார் அப்படின்னு, திருச்சிக்கு கொடுங்க சார் அப்படின்னு கண்டக்டர் சட்டம் போட்டு அனுப்புறாரு. அறிவுக்கா என்ன பயனாக இருக்கு, படிக்கிற செல்ஃபோன் என்ன செய்யணும்னே தெரியாத ஒரு நிலைமை இருக்கக்கூடியதுல நம்ம சந்தோஷத்துக்காக அடுத்தவங்களை வழிபட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் உள்ள ஒரு யங்ஸ்டராக இப்போ வந்துகிட்டு இருக்கிறத அழகாக மென்ஷன் பண்ணுறாரு. நீங்கள் படிச்சிருப்பீங்க, மதர் தெரசா அவங்க வாடிய பேர் வள்ளலார் சொன்னார். அவர் ஜீவகாருண்ய கொள்கைன்னு சொல்றவர். ஜீவகாருண்யம்னா அடுத்த சக உயிரில் என்ன செய்யக்கூடாது, நோவினை செய்யக்கூடாதுன்றதுக்காக சொல்லியிருப்பார். இப்போ நம்ம சரணாலயத்தில் பார்த்து நீங்கள் படிச்சிருப்பீங்க, அது ஒரு யூதர் அவர்களாக இருக்கும், அந்த கழுத்தில் துண்டை போட்டு பிடிச்சி நிற்கிறாங்க. அப்போ அவங்களோட தோழர் சகாபாக்கள் வந்து ரொம்ப கோபத்தோடு வந்து அவங்க அடிக்கிறதுக்கு அவரோட அவங்க நிப்பாட சொல்கிறாங்க. ஏன்னா சரணாலயத்தில் அவங்களோட கடையை வாங்கியிருக்காங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, கடையை அவர்கிட்ட வாங்கியிருக்கீங்க, கடை கொடுத்தவர் என்ன பனிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு அவர் ரைட்ஸ் இருக்கு, அவரை நீ எதுவும் பண்ணக்கூடாது. யோசிச்சு பாருங்க, இதுவே வேற யாராச்சும் என்ன நீ வெட்டு கொடுத்தா நடக்கும், நீ பெரிய ஒரு தாய்ச்சனம் மதச்சனம் பெரிய பஞ்சாயத்து அப்படிங்க. அவ்வளோ எதிரிட்டவங்க என்ன செய்யறாங்க, நியாயத்தை மனிதநேயத்தை பார்த்தாங்க. இன்னைக்கு மதர் தெரசா போய் அவங்களோட ட்ரஸ்ட்டுக்காக போய் ஒருத்தரே என்ன அமௌண்ட் கேட்குறாங்க. அப்போ கேட்டிருக்கப்ப எல்லாம் கொடுக்குறப்ப ஒரு கடைக்காரர் என்ன செய்யறாரு, வச்சு கார் குட்டிடுறாரு கையில். இப்போ நீங்கள் நம்மளே யோசிப்போம், துப்புனா நம்ம பதிலுக்கு துப்புவோம். ஒரு 10 பேர் வந்து கடையை என்ன செஞ்சு டீ வச்சு குடிச்சிட்டு வந்துடுவோம். ஆனால் அவங்க என்ன செய்ய துப்புனவனே அந்த நான் மேலே இது எனக்கு போதும், இவங்களுக்கு இந்த ட்ரஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு அந்த ஏழைகளுக்கு அவங்களுக்காக வந்து அடுத்த தடவை கை நீட்டுறாங்க. உடனே அவன் என்ன செய்யணும், திருப்பி அமௌண்ட் மணி கேட்டு பணம் கொடுக்குறான். அப்போ உலகத்திலே ஜெயிக்கக்கூடியது எதிரிகிட்ட கூட ஜெயிக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா மனிதனை அனுப்புது. அந்த விஷயத்தை ரொம்ப அழகா அது இல்லைங்கிறத ரொம்ப அழகாக மாமன் மாமியார் விஷயங்கள்லாம் சொன்னார். நான் ஒரு ஜோப் கூட படிச்சப்ப திடீர்னு ஒரு மரம் ஓடி ஒரு வாய்க்குள்ள அப்படியே வாய்க்கிட்டு ஓடி ஒரு என்னாச்சு என்ன சொன்னேன், அப்படியே பிளட் இருக்கு வீங்கிருக்கு உதவு என்னாச்சு அப்படின்னு உடனே அந்த மருத்துவம் சொல்கிறான். பக்கத்து வீட்டுக்கு வந்தா என் மாமியாரை பேர் கொட்டிருச்சு காலில், அதே உடனே வாங்கி போச்சு. உன் மாமியாரை பேர் கொடுத்தது நீ எதுக்கு உதவி வீட்டை வரணும் அப்படின்னு
ஒன்றும் இல்லை, என் மாமியார் கொண்டு பேரை கண்டுபிடிச்சு அதை கிஸ் பண்ணுறதுக்காக போனேன், நல்லபடியாக கொண்டு சொல்லி அதை கிஸ் பண்ணி அது என்ன செஞ்சிருச்சு, என்னைய கொட்டி போடுச்சு அப்படின்னு ஒரு படிச்சு பேரோட குணம் வந்து என்ன ஆகுது, அடுத்தவங்களை கொட்டுறது. ஒரு துறவி போயிட்டு இருக்க தேர்தல் பக்கம் வந்திருக்கு, தண்ணியில் குடிச்சு அவர் எடுத்து காப்பாற்றுறாரு, காப்பாற்றோட அது என்ன செய்யறாரு, அவரை கொட்டிட்டு திருப்பி தண்ணிக்குள்ள போயிடுது, திருப்பி அவர் என்ன செய்யறாரு, எடுத்து காப்பாற்றுறாரு, திருப்பி கொட்டுது. அவங்க பக்கத்தில் சீட்டு கேட்கிறேன், ஏது இப்படி செஞ்சுட்டு இருக்கீங்க, தேரோட குணம் கொட்டுறது, என்னோட குணம் காப்பாற்றுறது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எல்லா விஷயங்களையும் மனித நேயத்தை நம்ம என்ன செய்ய பார்க்கணும். மனிதனை மனசுல அன்பு இருந்தால் மனிதனை ஆட்டோமேட்டிக்காக வந்து அன்புங்கிற தென்றல் இருந்தால் அந்த மனிதநேயங்கிற சோலை என்ன செய்யும், ஆரோக்கியமா இருக்கும். அது இப்போ இல்லைங்கிற விஷயத்த இப்போ நம்ம அப்துல் சமூக சொன்னாரு, இல்லை மனிதநேயம் இப்போ இருக்கவே செய்யுது. எத்தனையோ பேர் பார்த்துருக்கோம். நீங்க அனாதாசிரமம் எல்லாம் சொல்றாங்க, நீங்க ஒரு சாரோட எங்க சாரோட ஒரு சொல்லியிருப்பாரு அன்னை, எங்க சாரோட ஒரு கதைகளை சொல்றாரு. இன்னைக்கு ஒரு எத்தனையோ பேர் அவங்க அம்மா இறந்தத தன் தாய்க்கு அவங்க வீட்டிலே என்ன சொல்லியிருக்காங்க, ஆனால் இப்போ ஆசிரமம் இல்லை, எல்லாமே முதியோர்களுக்கு போயிட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த முதியோர்களை போய் நீங்க பாருங்க, கம்பத்தில் இருக்கு, எத்தீம்கானா இருக்கு, அதே மாதிரி இங்க இமேஜ் ட்ரஸ்ட் நம்ம காலேஜுக்கு போற வழியில ஒரு இடத்துல இருக்கு, அங்க நம்ம போய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போயிருந்தோம். அதே மாதிரி அனுமதி பக்கத்தில் மாறாதனாலும் ஒரு ஆசிரமம் இருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்க என்ன செய்ய முதியோர்கள் அதிகம் தமிழ்நாட்டுக்கு முதியோர்கள் அதிகமாயிட்டாலும் அந்த போய் பார்த்தோம்னா தெரியும், ஒவ்வொரு பிறந்த நாளைக்கு எத்தனையோ இளைஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா அவங்களோட பிறந்த நாளை எங்க போய் கொண்டாடுறாங்க, அந்த முதியோர்கள் போய் கொண்டாடுறாங்க. எத்தனையோ பேர் தன்னோட தாயார் தந்தையை நினைச்சு அவங்களுக்கு பணிவிடை செய்யறாங்க. எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் எங்க காலேஜ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, டாய்லெட்டை கிளீன் பண்ணி விட்டு அவங்க டாய்லெட்டுக்கு கதவுலாம் போடலாம். அதே மாதிரி நான் படிக்கிறப்ப காலேஜ்ல ஒய்ஆர்சி ஒரு அமைப்பு இருக்கிறப்ப ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போய் அங்கே இருக்கக்கூடிய அனுமதி இருக்கக்கூடிய அந்த ட்ரஸ்ட்ல இருக்கக்கூடிய குழந்தையெல்லாம் கொண்டு போய் சுருளியில் ஒரு நாளைக்கு குளிக்க வச்சாங்க மாணவர்கள். இப்படி எத்தனையோ மனிதன் இன்னைக்கு இருக்கு, யங்ஸ்டர்லாம் யாருமே என்ன செய்யல அந்த அளவுக்கு மோசமா போல, எல்லாத்துலேயுமே மனிதனே இருக்குங்கிறத இன்னும் கொஞ்சம் ஆணித்தரமா சொல்றதுக்காக அப்போ சித்திக்கு வர்றாங்க. வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான ஒரு பட்டிமன்றம், அருமையான ஒரு தலைப்பும் கூட. நவீனம் பெருகி வருகின்ற காலத்தில் மனிதநேயம் வாழ்கிறதா வீழ்கிறதா? வாழ்கிறது என்று எங்கள் அணியினர் ஆணித்தனமாக உங்களிடத்திலே பதிவிட்டார்கள். அதே போன்று மனிதநேயம் வீழ்கிறது என்று மனிதநேயமே இல்லாத ஒரு அணி உங்கள் முன்னால் வந்து ஆணித்தனமாக பதிவிட்டார்கள். அதில் சொன்னாங்க, மனிதநேயங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம என்னன்னு ஃபஸ்ட்டு விளங்கணும். மனிதநேயம்னா என்ன, எதை பற்றி இருக்குதுன்ற ஃபஸ்ட்டு நம்ம விளங்கணும். எதுவுமே தெரியாமல் மனிதநேயம் வீழ்கிறது, மனிதநேயம் செத்து போச்சு, அங்கே ஒரு அம்மா இட்லி 10 ரூபா கொடுக்காங்க, முட்டைக்கோசு 5 ரூபா விற்கிது அப்படின்னு சொல்கிறதுலாம் கணக்கு கிடையாதுங்க. மனிதநேயம்னா பிறர் நலத்தை நம்ம நாடுவது, மற்றவங்க நல்லா இருக்கணும் நம்ம நினைக்கிறது தான் மனிதநேயம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு முன்னாடி பேசின சகோதரர் சொன்னார், பெற்றோரை தன்னை பிறந்ததுலேருந்து வளர்த்து பெரிய ஆளாக்கி ஒவ்வொரு நொடியும் செதுக்கி வளர்த்தாங்க, அவரை கொண்டு போய் ஆசிரமத்தில் சேர்த்து விட்றோம், முதியோர் இல்லத்தில் போய் சேர்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்களுடைய கண்ணோட்டம், மனிதநேயம் இல்லாதவங்களோட கண்ணோட்டம். மனிதநேயம் உள்ளவர்களுடைய கண்ணோட்டத்தை பாருங்களேன். கல்யாணம் ஆகி பொண்டாட்டி வந்துடுவாங்க, பொண்டாட்டி வந்தோடனே மாமியார் கூட சண்டை. அப்போ புருஷன் என்ன செய்வான், அங்கே போய் என்ன சண்டை போடாதீங்க, என்ன பிரிச்சா விட்டுட்டு இருக்க முடியும். அப்போ அதுக்கு என்ன செய்வான், தன்னுடைய அம்மாவை, அம்மா நீ இங்கே இருந்தால் விளங்க மாட்ட, என் பொண்டாட்டி உன்னை சும்மா விட மாட்டா, நீ என்ன செய்ய, அங்கே போய் 4 பேர் கூட சந்தோஷமாக இரு அப்படின்னு தங்களுடைய மனதை கல்லாக்கி கொண்டு தான் இன்றைக்கி அநாத ஆசிரமத்தில் போய் பெற்றோர்களை சேர்க்குறாங்க. ஆக பெற்றோர்கள் வந்து வளர்த்தாங்க, இது பண்ணாங்க, அது பண்ணாங்க, அநாத ஆசிரமத்தில் போய் விட்டாங்க அப்படின்னு கிடையாது. அதே மாதிரி இன்னொன்று சொன்னாங்க, பாலஸ்தீனில் இஸ்ரேலையும் போர் நடந்துகிட்ருக்கு, யாருமே கண்டுக்கிற மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பார்க்குறோம், எத்தனையோ நாடுகளில் இருந்து எத்தனையோ இடங்கள்ல இருந்து இன்றைக்கி அந்த போருக்காக
நம்மளால் போய் போர் செய்ய முடியலனாலும் நம்ம அவங்களுக்காக துவா செய்யக்கூடிய மனிதநேயம் கொண்ட மக்கள் நம்மளுடைய காலத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னமோ சொன்னாங்க, மனிதநேயம் ஒருத்தன் உதவி செஞ்சால் உடனே ஒரு செல்ஃபி எடுத்து நாங்கள் இவருக்கு சாப்பாடு அளித்திருக்கிறோம், இவருக்கு 10 ரூபா கொடுத்துருக்குறோம், இவருக்கு 50 ரூபா கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பேசுனாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு மனிதநேயம் என்பது மனிதனிடத்தில் இருக்க வேண்டியதல்ல, மனிதனுடைய மனதில் இருக்க வேண்டும். இன்னைக்கு எல்லாரும் மனிதநேயம் இல்லைன்னு பேசுகிற அணி எல்லாம் மனிதநேயம் மனிதன்ட்ட இருக்கான்னு தான் பார்க்குறாங்க. ஆனால் நாங்கள் மனிதனுடைய மனதில் மனிதநேயம் இருக்கிறதான்னு பார்க்குறோம். ஏன்னு சொன்னால் சொல்லுவாங்களே, ஒரு ஆணோட மனசு ஒரு ஆணுக்கு தான் தெரியும், ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்களே. அதே மாதிரி மனிதநேயம் இருக்கிறவனோட மனசு இன்னொரு மனிதநேயம் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அவன் அந்த ஃபோட்டோ எடுத்து போடுறது எதுக்கு தெரியுமா? இதை பார்த்தாவது இன்னும் ஒரு 10 பேர் நம்மளை மாதிரி நல்லது செய்வாங்களா அப்படிங்கிற எண்ணத்தில் போடுறானோ தவிர நம்மளை பார்த்து எல்லாம் பெருமை அடிக்கணும், நம்ம பெரிய கொடை வெல்லணும்னு சொல்கிறதுக்காக அல்ல. அது மட்டும் இல்லாமல் கொரோனாவோட காலகட்டம் வந்துச்சு, ரொம்ப ஒரு மோசமான காலகட்டம். அந்த காலகட்டத்தில் வெளியே கூட கால் எடுத்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த நேரத்திலையும் பிறர் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய உயிரை பணைய வைத்து அந்த மக்களை காத்தார்கள். அவங்களுக்கு பருப்பு கொண்டு போய் கொடுக்கறது, அவர்களுக்கு மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பது, இது போன்ற பல காரியங்களை நம்மளுடைய மனிதநேயம் கொண்ட வெள்ள மனது உள்ளவர்கள் இதை செய்தார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. உடனே எதிரணியில இருந்து எஞ்சி கேட்டக்கூடாது, அதெல்லாம் அந்த காலங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, இப்போ நடக்குதா அப்படின்னு கேட்கக்கூடாது. இப்போ சமீபத்தில் நடந்தது, ஒரு மிலிட்ரி மேன் இறந்துட்டாரு. இறந்தவுடனே அவங்க அம்மாட்ட அவங்களுடைய உடலை வந்து கொடுக்குறாங்க, இந்த மாதிரி உங்கள் பையன் இறந்துட்டாரு இந்த மாதிரி அப்படின்னோடனே அவங்க அம்மா கதறி கதறி அழுகுறாங்க, ஐயோ என் பையன் இறந்துட்டானே அப்படின்னு. அழுகும்போது அந்த ஊர் மக்கள் எல்லாம் கேட்குறாங்க, ஏங்க அழுகுறீங்க, அவங்க பையன் தேசத்துக்காண்டி உயிரை விட்டுருக்கான், அப்படி இருக்கும்போது நீங்கள் பெருமைப்படுங்க, ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்லிச்சு, என் பையன் இறந்ததை நினச்சி அழுகலை, எனக்கு இந்த தேசத்தை காப்பதற்கு இன்னொரு பையன் எனக்கு இல்லாமல் போய்விட்டானே அதை நினைத்து நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள் அந்த தாய். அப்போ மனிதநேயம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறதற்கென்று இந்த ஒரு உதாரணம் போதாது. இன்னும் சொல்லப்போனால் வேப்பங்குடின்னு ஒரு கிராமம், ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் பறவைகள் சரணாலயம் இருக்குது. பல நாடுகள்லேருந்து பல ஊர்லேருந்து பறவைகள் வந்து அங்கே தங்கும். அங்கே தங்கும்போது அந்த நாட்டு மக்கள் சொல்கிறாங்க, அந்த ஊரில் கிராமத்தில் இருக்க மக்கள் சொல்கிறாங்க, நாங்களாம் அந்த சரணாலயம் வந்ததுலேருந்து எங்கள் ஊரில் தீபாவளி கொண்டாடுறதே இல்லை, ஒரு பட்டாசு கூட வெடிக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ கேட்கும்போது ஏங்க அப்படின்னொன்னே, அந்த பறவைகள்லாம் பயந்து பறந்து வேற எங்கேயாச்சும் போயிடும், அது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்கள் ஊரில் தீபாவளியே கொண்டாடுறதில்லை அப்படின்னு அந்த கிராமத்து மக்கள் சொல்கிறாங்க. அப்போ இப்போ மனிதநேயம் வாழ்ந்து கொண்டு தானே இருக்குது, எங்கே வீழ்ந்து கொண்டு இருக்கிறது? அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு, ஒரு அம்மா பிரசவ வழியில் ரோட்டில் கடந்து துடிச்சிட்டு இருக்காங்க, காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. அப்போ ஒரு மனிதன் யூனுஸ்ன்னு சொல்கிற ஒரு மனுஷன் என்ன செய்கிறாரு, அந்த அம்மாவை தூக்கிக்கிட்டே கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க. ஆஸ்பத்திரியில் சேர்த்து ஆஸ்பத்திரியில் பிரசவம்லாம் முடிஞ்சு அந்த அம்மா நல்லா கவனிங்க, அந்த அம்மா ஒரு காஃபீர், முஸ்லீம் கிடையாது, ஆனால் அதை தூக்கிட்டு போய் உதவி செஞ்சவர் ஒரு முஸ்லீமு. அந்த அம்மாவுக்கு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த அம்மா நம்மளை காப்பாற்றினவருடைய பெயரே வைக்க வேண்டும் என்று அந்த மனிதரை தேடி கண்டுபிடிச்சி அவருடைய பெயர் யூனுஸ் என்று தெரிஞ்சு அவங்களுடைய பிள்ளைக்கு யூனுஸ்ன்னு வைக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? அவர் நம்மளை காப்பாற்றினருங்கிற அதுக்காக அல்ல, நம்மளுடைய பிள்ளையும் இவரை போன்று மனிதநேயம் உள்ளவனாக நாளைக்கு திகழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த பெயரை அவருக்கு சூட்டியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சொன்னாங்க, இன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கு போனால் காசு வாங்கலாட்டி குழந்தை கையை உடச்சி விட்டுறாங்க, குழந்தை காற்றை கிள்ளி விட்டுறாங்க அப்படிங்காங்க. அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி எத்தனை விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஒரு புள்ள அடிபட்டு ஆக்சிடெண்ட் ஆகி ஆஸ்பத்திரியில் கிடக்கும்போது அவங்க வீட்டில் சரியான வறுமை, காசே இல்லை. அப்போ அந்த டாக்டர் என்ன செய்கிறாரு, அந்த பிள்ளைய ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, இது மாதிரி பல இணையதளங்களில் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, மனிதநேயம் முதல்ல இருந்துச்சு, முதல்ல எங்கள் தாத்தா பாட்டிலாம் மனிதநேயத்தோடு வாழ்ந்தாங்க, பக்கத்து வீட்டுக்கு உப்புமா கொண்டு போய் கொடுத்தாங்க, இடியாப்பம் வந்துச்சு, அப்படி இப்படின்னு அந்த காலத்தில் நடந்துச்சு. ஆனால் இப்போ சமூக ஊடகங்கள் வந்துருச்சு, எதுவுமே நடக்கிறது இல்லைங்க. அவர் சமூக ஊடகத்தில் எடுத்து போடுறாரு, இந்த மாதிரி இந்த பிள்ளைக்கு வறுமையில் இருக்காங்க, இப்படி அடிபட்டு கிடக்கு, யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்களில் அந்த பிள்ளைய ஃபோட்டோ எடுத்து போடுறப்ப எத்தனையோ மக்கள் அந்த டாக்டரோட நம்பருக்கு ஜிபே பண்ணுறாங்க. எவ்வளோ லட்சக்கணக்கான காசு வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த பிள்ளையை காப்பாற்றினாங்க. ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த மனிதநேயம் என்பது வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது, வீழ்கவில்லை. அது மட்டும் அல்லாமல் இறுதியாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன்.
என்னன்னா மனிதநேயம் என்பது வாழ்ந்தது, மனிதநேயம் வாழ்கிறது, மனிதநேயம் வாழும், வாழ்ந்து கொண்டே இருக்கும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சித்தி பேசும்போது நான் சித்தி யாரும் போல பார்த்தேன். ஒரு ரொம்ப குட்டி பையனாக இருந்தார், பார்க்குறது சின்ன பையனாக இருந்தார். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசுன்னு ஒரு சொல்லுவாங்க. அது ஆள் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. எவ்வளவு உயரங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளவு உயர்றங்கிறது முக்கியம். வாழ்க்கையில் எவ்வளவு உயரங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளவு உயர்றங்கிறது முக்கியம். ரொம்ப அருமையான விஷயங்களை சில விஷயங்களை சொல்லிட்டு போனார். அதில் அந்த மைண்டை பற்றி ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அந்த உள் மனசுல இருந்து ஒரு நமக்கே தெரியாது, 2 மைண்ட் இருக்குது. சப்கான்சியஸ் மைண்ட் இருக்குது உள்ள. அது உள்ள நம்ம என்ன திங்க் பண்ணுறோம் அதை நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு 4 மணிக்கு நம்ம தலைச்சதுல வந்து மைண்டை செட் பண்ணிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக 4 மணிக்கு நம்ம என்ன செஞ்சுருவோம் எது சப்கான்சியஸ் மைண்டில் அது உள்ள வைக்கணும். அது ஒரு அருமையான விஷயத்தில் சொன்னார், ரொம்ப சந்தோஷம். இப்போ அடுத்து தம்கீன் வர்றாரு. இல்லை மனிதநேயம் உயர்த்தி எழுதுறத தம்கீன் வந்து மிக சுருக்கமாக அழகாக பேசுறதுக்காக தம்கீன் வர்றாரு. இந்த நிகழ்ச்சியை கீழே இருந்து கவனித்துக் கொண்டிருக்கும் மாணவ சேர்வர்களுக்கும், மேலும் மேடையை அழகாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், மேலும் என்னை பேச வைத்து அழகு பார்க்கின்ற எங்கள் உஸ்தாமார்களுக்கும், மேலும் நான் என்ன பேசப் போகிறேன் என்று தெரியாமல் திகைத்து போது அமர்ந்திருக்கும் எதிரணி அவர்களுக்கும் என் இதே கலந்த சலாத்தை தெரிவித்துக் கொண்டிருந்து என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அழகான ஒரு மாலை நேரத்தில் நல்ல ஒரு தலைப்பு. மனிதநேயம் வாழுகிறதா வீழ்கிறதா? முற்றிலும் அடித்து சொல்லியோ மனிதநேயம் வீழ்ந்து கொண்டே தான் இருக்குது. நம்மளுக்கு முன்னாடி பேசின ரஹ்மத்துல்லா சகோதரர் அவர்கள் சொன்னார்கள், எந்த விஷயத்தை இருந்தாலும் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க, பாசிட்டிவாக எடுத்தா எல்லாம் பாசிட்டிவாக நடக்கும்ண்டு. எச்சலா எங்கேயுள்ள போக வேணாம். நீ காலையில் நம்ம கேம்பஸில் நடந்த ஸ்போர்ட்ஸ் டேயில் கொக்கோவில் எடுத்துக்கலாம். அவர் ஏதோ ஒரு பிளேயர் நினச்சி கம்பை பிடிச்சி சுற்றி வந்து விழுந்தார். மனிதநேயம்னா என்ன? ஒழுங்கு ஸ்பாட்டில் 2-3 பேர் ஒருத்தனாச்சும் வந்து தூக்கிவிட்டானா? எல்லாம் உட்காந்து சிரிக்கதான் செஞ்சானுங்க. அங்கே எந்த இடத்துல மனிதநேயம் வாழ்கிறது? அவர் பின்னாடியுமே பல பேர்த்த கழிவு ஊற்றினார், அது வேறு விஷயம். இந்த இடத்துல மனிதநேயம் எங்கே வாழ்கிறதுன்னு நான் கேட்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சித்திக் ஹாஃபிஸா இந்த ரஹ்மத்துல்லாலாம் சொன்னாங்க என்னன்னா, இவங்க வந்து விளம்பரத்துக்காக இது போடல, இந்த ஹெல்ப்பு டொனேஷன் இதெல்லாம் போடல, மற்றவர்களுக்கு ஹெல்ப் செய்யறதுக்காக அது போடுறாங்கன்ட்டு. ஆனால் சித்திக் ஹாஃபிஸா சொன்னார்ல, பல பேர் லட்சம் மக்கள்கள் அவங்க காசு போட்டாங்கன்ட்டு. மிஞ்சி போனால் அவங்க ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ தேவைப்படும்? 5 லட்சம், மேக்ஸிமம் 4 லட்சம் வச்சுக்கோங்களே. மிச்ச லட்சம் எங்கே போச்சு? மிச்ச காசு அதிகமாக வந்துச்சுன்னா மிச்ச காசு எங்கே போச்சு? டாக்டருங்கிற ப்ராஃபிட்டு. அப்போ அங்கேருந்து அந்த இடத்துல மனிதநேயம் எங்கே வாழுது? இப்போ ஒரு 10 லட்சம் அவருக்கு டாக்டருக்கு டெபாசிட் ஆகுதுன்னா 2-3 லட்சம் எழுத்து அந்த பிள்ளையை கொடுத்துட்டு மிச்சம் 7 லட்சம் யார் எழுத்துக்கிறா? அந்த டாக்டர் தான் எழுத்துக்கிறா. இப்படி யோசித்து வச்சு நம்மளை முட்டாளாக்கி கொண்டு இருக்கிறார்கள். மேலும் இந்த பாலஸ்தீனை பற்றி சொன்னாங்க சித்திக் ஹாஃபிஸா, அங்கே போய் ஹெல்ப் செய்யணும்னு தான் அவசியம் இல்லை, இங்கேருந்து துவா செய்யலான்ட்டு. இங்கே எவனுக்கு துவா செய்ய நேரம் இருக்குன்னு நான் கேட்குறேன். எப்போ தொழுது முடிச்சா வீட்டுக்கு போகலாம், அம்மா வேறு அடித்து வீட்டில் பற்றி விட்டாங்களே, எப்போ விளையாட போகலாம், எப்போ ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம், எப்போ வீட்டில் போய் ஃப்ரீ ஃபயர் விளையாடலாம், இந்த சிந்தனையோடு இருக்கிறார்களே தவிர மற்றவர்களுக்கு தனக்கு துவா செய்ய நேரம் இல்லாத காலத்திலே நாம் இங்கேருந்து பாலஸ்தீனுக்கு துவா செய்கிறோமா? இல்லை நடக்கிற காரியமா நடுவர்களே என்றும் என்னோட உரைக்குள் வருகிறேன். மனிதநேயம்னா ஃபஸ்ட்டு என்னங்க? மனிதநேயத்தோட அடிப்படை என்ன? தனக்கு வலிக்கின்ற மாதிரி தான் இன்னொரு நபருக்கு வலிக்கின்ற என்ற உணர்தல் இருக்கணும் ஃபஸ்ட்டு மனிதநேயம்னா. இந்த காலத்தில் அப்படி எவனுக்கு இருக்குது? இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்திட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை பார்க்குறானு. அந்த 10 பேர்த்தில் ஒருத்தர் அந்த கடைக்காக நீ எவ்வளோ உழைச்சி கொட்டியிருப்பான். ஆனால் அதெல்லாம் போனது கண்ணு தெரியாது. ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா போதும், அவனை எப்படிடா அசிங்கப்படுத்தலாம், அவன் சம்பளத்துலேருந்து எப்படிடா காசை கொடுங்களான் என்று யோசித்து கொண்டே தான் இந்த காலத்தில் இருக்கிறார்கள் தவிர அந்த மனிதனை பரவாயில்ல உடுப்பான் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாப்பா சொல்லி தூக்கிடுற எந்த முதலாளியும் இந்த உலகத்தில் பார்க்க முடியாது இந்த காலத்தில். அது மட்டும் இல்லாமல் அதே கடையில் அந்த வேலை பார்க்குற மனிதன் எங்கேயாச்சும் அவங்க பெற்றோர்களுக்கு இல்லை அவங்க குடும்பத்தாருக்கு யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டிருந்தா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவார். அர்ஜென்ட்டுப்பா ஏதோ ஒன்று சொல்லவே இல்லை, ஓனர்கிட்ட சொல்லாமல் போட்டுடுறாரு லீவு. மறுநாள் கரெக்டாக இவர் காலையில் கடைக்கு வராரு.
வந்து ஓனர் இந்த மாதிரி ஓனர் கேட்குறாரு ஏப்பா லேட்டுன்னு. அப்போ இவர் சொல்கிறாரு இந்த மாதிரி எங்கள் குடும்பத்தில் வந்து ஒருத்தவங்க நோய்வாய்ப்பட்டாங்க, அதனால சொல்ல முடியாத அது இதனால நான் டக்குன்னு போயிட்டே சொல்லாமல் அப்படின்றதுக்கு அவன் சொல்கிறான். ஏப்பா அப்போ உன்னை கடையில் வச்சு என்னப்பா பிரயோஜனம், அப்போ நான் எதுக்கு ஓனர்னு ஒருத்தர் இருக்கே, அப்படி வேற என்னாச்சும் கழுத்து ஒருத்தர் வேலை பார்த்துக்கோன்னு சொல்லி சம்பளத்தை பிடிக்கிறானே. இங்கே எந்த இடத்துல மனிதனையும் வாழ்ந்து கொண்டிருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, செருப்பு தைக்கிறவன் கூட ஈன வேலைக்கு ஒப்பாக மாட்டான் என்றார்கள். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? செருப்பு தைக்கிறவனை கூட ரசூல்லா மதிச்சாங்கன்னு அர்த்தம். ஆனால் இந்த காலத்தில் இப்போ ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்கன்னா அதில் சும்மா பேச்சு வரல, உங்கள் அத்தை என்னடா பண்ணுறாரு, உங்கள் அத்தை என்ன பண்ணுற பேச்சு வரும்போது ஒரு 8 மாணவர்கள் மட்டும் சொல்லுவாங்க எங்கள் அத்தை இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த 8 தந்தைமார்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டாப்பான அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மிச்சம் இந்த 2-3 பேர் வாயை திறக்க மாட்டாங்க, சொன்னாலும் பொய்யான தொழில் சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா எங்கே சொன்னால் நம்மளுக்கு கலாய்ச்சிருவாங்கன்னு பயம். அது கலாய்ச்சவங்க மட்டும் ஒரு இது இல்லை, அதுதான் உண்மை இந்த காலத்தில். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் எப்படின்னா நம்ம விதைக்கிறத விளையும்பாங்க. இந்த காலத்தில் சின்ன பிள்ளைங்களை கூட எப்படி சொல்கிறாங்க தெரியுமா? இப்போ ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் போட்டு அனுப்பிச்சிக்கிறாங்கன்னா, ஸ்நாக்ஸ் யாருக்கும் தந்துடாதம்மா, நீ மட்டும் சாப்பிடுமா, நீ ஆரோக்கியமாக இருந்தால் போதுமான்னு சொல்லி அனுப்பிச்சிக்கிறாங்க. நம்ம என்னத்தை விதைக்கிறோமோ அதைத்தான் விளையும் என்ற தொலைநோக்கு பாகத்தை விட்டு போட்டு இந்த பிள்ளைக்கு தராதம்மா அந்த பிள்ளைக்கு தராதம்மா நீ மட்டும் சாப்பிடுமான்னு சொல்லி கொண்டு இருக்காங்க இந்த காலத்தில். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் எப்படி மாறி போச்சுன்னா, பெண்களுக்கு மட்டும்தான் மனிதநேயம் பாலிக்கிற மாதிரி. இப்போ ஒரு பையன் ஏதாச்சும் ஒரு நடு ரோட்டில் அடி வாங்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களே, இப்போ ஒரு 4-5 ஆம்பளைங்க பார்க்குறானு, என்ன எதில் கேட்க மாட்டானு, எல்லாம் அடிக்கிறேன் நானும் அடிக்கிறேன்னு பூந்துருவானு. பூந்து அடித்து விசாரிச்சு லாஸ்ட்டாக விசாரிப்பானே என்ன ஆச்சுனே. இதே ஒரு பொம்பளை புள்ள எங்கேயாச்சும் ஒரு அடிச்சு விழுந்ததை பார்த்தானேன்னு வச்சுக்கோங்களே, அல்லாஹ் அக்பர், எங்கேருந்து ஓடி வருவானே தெரியாது. மொத்த இளைஞர் கூட்டம் அந்த பெண்களை சுற்றி தான் இருக்கும். ஏன் காரணம் என்ன? ஏன்னா பெண்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு மனிதநேயம் எங்கே வாழ்கிறது? அது மட்டும் இல்லை, இந்த காலத்தில் 5 அறிவு இருக்க உயிரினர்களுக்கு கூட இருக்க மனிதநேயம் கூட 6 அறிவு இருக்கிற மனிதருக்கு மனிதநேயம் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு குடும்பத்தாரர் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்க்கு போயிருக்காங்க. ஒரு காட்டுக்கு நடுவில் ஒரு நதி மாதிரி ஒன்று இருக்குது. அங்கே வந்து ஒரு பையன் வந்து ஒரு நதி எட்டி பார்க்குறான். எட்டி பார்க்கும்போது அந்த பையன் உழுந்துடுறான் அந்த தண்ணிக்குள்ளே. அந்த பையனை தேடுறாங்க, அந்த பையன் கிடைக்கவே இல்லை. கிடைச்சதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து கரையோரமாக ஒரு முதலை அந்த பையனை இழுத்துட்டு வந்து அந்த கரையோரமாக சேர்க்குது. இப்படிப்பட்ட 5 அறிவு இருக்க உயிரினத்துக்கு மனிதநேயம் இருக்குன்னா, 6 அறிவு இருக்கிற மனிதனுக்கு எந்திரமா பண்ணால் ஒரு ஒட்டகம் அவனுடைய இடத்துல பூந்து புல் பழம் இது சாப்பிட்டுச்சு. சாப்பிட்ட காரணமாக அந்த இடத்தோட ஓனரும் அவன் நண்பர்கள் சேர்ந்து அந்த ஒட்டகத்தை 6 பேர் சேர்ந்து அடித்து அந்த ஒட்டகத்தை அடிச்சே கொள்றானு. எங்கே மனிதநேயம் வாழ்கிறது என்கிற தலைப்பில் நான் மனிதநேயம் வீழ்கிறது என்று பேச வருகிறேன். வருகூட காலத்திலேயாச்சும் மனிதநேயம் வளர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் முடித்தேன் என்று சொல்லி என் வாழ்க்கையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தௌஃபீக் அவர்களுக்கு பதில் சொல்வதற்காக, வாழ்கிறது என்று பேசுவதற்காக அணியின் இறுதி பேச்சாளர் முகமது யூசுப் அவர்கள் சுருக்கமாக பேசுவார்கள் என்று தெரிவிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பட்டிமன்ற நிகழ்வுடைய கதாநாயகனாக உட்கார்ந்திருக்கக்கூடிய நடுவர் அவர்களுக்கும், என் அணிக்கு பலம் சேர்த்த என் அணியவர்களுக்கும், எங்களுடைய கருத்திற்கு மாறு கருத்தாக தெரிவிக்கக்கூடிய எதிரணியவர்களுக்கும், இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் உஸ்தாதுமார்களுக்கும் என் இதயம் கனிந்த சலாத்தினை கூறி, நவீனம் பெருகும் காலகட்டத்தில் மனிதநேயம் வளர்கிறதா அல்லது வீழ்கிறதா என்ற அருமையான தலைப்பிற்கு நவீனம் பெருகும் காலகட்டத்தில் மனிதநேயம் வாழ்கிறது என்று நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மனிதநேயம்னா என்ன அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு டெஃபினேஷன் தராங்க. ஒருத்தர் போகிற வழியில் ஒரு மனிதர் கஷ்டப்படுறதையோ, ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படுறதை நினச்சி நம்மளையே அறியாமல் நமக்கு கண்ணீர் வரும்ல, நம்மையே அறியாமல் நம்ம கஷ்டப்படுவோம்ல, அதுதான் மனிதநேயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனிதநேயம் என்றது நமக்கு யார் வில்லனாக இருந்தாலும் சரி, நம்ம கூட யார் கூட சண்டையாக இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அவனுக்கு நம்ம உதவி செய்கிறோம்ல. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, நம்ம எவ்வளோதான் தேங்கு அப்படின்னு நம்ம எவ்வளோ கிண்டல் பண்ணாலும் சரி, அந்த தேங்கைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நாம தான் போகணும், வேறு யார் போவா?
அப்போ எந்த தேங்கையாக இருந்தாலும் சரி, இந்த லூசு பயலாக இருந்தாலும் சரி, நமக்கு எதிரியாக இருந்தால் அவனுக்கு நம்ம உதவி செய்ய தான் செய்வோம். அது நம்ம இயல்பு, மனிதனோட இயல்பு மனிதநேயம் இருப்பது தான். அப்போ அந்த மனிதநேயத்தை வச்சு ஒரு மனிதன் வந்து இன்னொரு மனிதனுக்கு வந்து உதவி செய்கிறான். அப்போ மனிதநேயம் இல்லைன்னா அவன் மனிதனே இல்லை. இப்போது எதிரணியிலேருந்து முதலாவதாக நம்ம யூசுப் அப்சார் பேசினாங்க. என்ன பேசுனாங்க? ஒன்றும் இல்லை, இந்த எம்எஸ் கடையில் போய் டீயும் இது முட்டை சமோசாவும் சாப்பிட்டா 45 ரூபா வாங்குறாங்க அப்படின்றாங்க. கொஞ்சமாச்சும் உங்களுக்கு நியாயமாக இருக்குதா? முன்ன காலத்தில் 50 பைசா 1 பைசா அப்படின்ட்டு 50 பைசா 1 ரூபா 2 ரூபாய்க்கு டீ விற்றாங்க. இன்ன வரையுமா 50 பைசா 1 ரூபான்னு போயிட்டுருக்கோம். காலம் வளர வளர ஒவ்வொருடைய டிமாண்ட் அதிகமாக அதோடைய ரேட் அதிகமாக தான் ஆகும். 45 ரூபா கொடுக்க வேண்டியதை 35 ரூபான்னு கேட்டால் அவன் என்ன பண்ணணும்? வேலையை முடிச்சுட்டு ஒவ்வொரு பள்ளியாசலாக போய் போ அஸ்ஸலாமு அலைக்கும் போ அப்படின்னு உட்கார வேண்டியதுதான். அப்போ அவங்க விற்கிற இடத்துல அவன் அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அவன் கொடுக்கணும். இது ஒன்று சொன்னாங்க. அடுத்து நம்ம பாட்டுக்கு 7-8 போயிட்டுருப்போம். ஒருத்தன் எஸ்எல்லில் புருன்னு வருவானா, வந்து ஒரு இடிப்பானா, எப்பா செத்துல ஏதோ சொல்லுவாங்க, என்னது வீட்டில் சொல்லிட்டு வந்தியாப்பா அப்படின்வாங்க. அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, இங்கே வந்து ஒன்றும் ஆவலை இல்லைப்பா, வீட்டில் சொல்லித்தானே வந்தேன் அப்படின்னு மனிதநேயத்தோடு தான் கேட்குறாங்களே தவிர திட்டுறதுலாம் இல்லை. இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம் பாலஸ்தீனை பற்றி சொன்னாங்க. பாலஸ்தீனில் வந்து மனிதர்கள் அடிக்கப்படுறாங்க, உதைக்கப்படுறாங்க, சிறு குழந்தைங்கள்லாம் இறக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்சா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பாலஸ்தீனுக்கு ஆதரவு தருவர்கள் அதிகமா இல்லை இஸ்ரேலுக்கு ஆதரவு தருவர்கள் அதிகமா? அந்த நாட்டை அதிபர்கள் வேணால் சொல்லலாம், நான் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு இருக்கிறேன், நான் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு வைக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் அங்கே இருக்க மக்கள் என்ன சொல்கிறாங்க? ஃப்ரீ பாலஸ்தீன் விடுதலை ஆகணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ பெரும்பான்மையான கருத்து என்னது? அப்போ யோசிச்சு பாருங்க. மனிதநேயம் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. அடுத்து நம்ம அவுலியா சமது மௌலா சொன்னாப்புல என்ன சொன்னார்? பெற்றோர்கள் நம்மளை அணுவணுவாக வளர்த்தாங்க, போய் கடைசியில் முதியோர் இல்லத்தில் போய் விட்றாங்க அப்படின்றாங்க. சரி, நான் அதை கேட்குறேன், என் சமது மௌலா, இன்றைக்கி பெற்றோர்களை தன்னுடைய வீட்டில் வச்சுருக்கிறவங்க பெரிய அதிகமா இல்லை அநாத ஆசிரமத்தில் விடுறவங்க அதிகமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு வைங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் பஞ்சாயத்து பேர் கேட்பீங்களா இல்லை உங்கள் அத்தா அம்மாவை கொண்டு போய் இதில் விடுவீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், விடுவீங்களா? விட மாட்டீங்க. அப்போ இவர் மனிதநேயம் இருக்குது. சமது மௌலா நீங்கள் சொல்லுங்கள், விடுவீங்களா? விட மாட்டீங்க. அப்போ மனிதநேயம் இருக்குது. யாரை கேட்டால் செய்து சொல்லு, விடுவீங்களா? பஞ்சாயத்து பேர் கேட்பீங்களா இல்லை அத்தாமாவை போய் விடுவீங்களா? அத்தாமாவை தானே. அப்போ மனிதநேயம் வாழ்ந்து கொண்டு தான் இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ மனிதநேயம் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்குது. அடுத்து அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேட்குறவன் கேனப்பையில் இருந்தால் என்ன வேணாலும் சொல்லுவானா. அதே மாதிரி ஒரு மாமியாரும் மருமகனுமா பாம்பு கொட்டிருச்சான், 2 பேத்தையும் கொத்திருச்சான். பக்கத்து வீட்டுக்காரம்மா கேட்குதான், ஏம்மா உன் மாமியாரை கொத்திருச்சு, நீ வந்து ஒழுங்காக போக வேண்டியதானே அப்படின்னா, இல்லை என் மாமியாரை கொத்திருச்சு, நான் தட்டி கொடுக்கேன். என் அறிவிற்கு பாம்பு போய் யாராச்சும் தட்டி கொடுப்பாங்களா? அவன் உயிருக்கு பயந்து ஓடுற வழியை பார்ப்பானா, பாம்புக்கு தட்டி கொடுப்பான். நல்ல வேலை மாமியாவை கடிச்சு அப்படின்ட்டு. இது அதான் கேட்குறது கேன பயிலாக இருந்தால் என்ன வேணாலும் சொல்லுவான். அந்த கதையை தான் இருக்குது. அடுத்து நம்ம அவுலியா தம்கீன் மௌலா சொன்னாப்புல என்ன சொன்னார்? பலஸ்தீனுக்கு யாருமே உதவி செய்கிறது இல்லை. பலஸ்தீனு அவன் எப்படா தொழுகு முடிச்சா துவா முடிச்சா போய் விளையாடுவோம் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறான். சரி, அவன் துவா கேட்குறது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஜி தம்கீன் மௌலா திரும்ப முடியல, நீங்கள் சொல்லுங்களேன், சொல்லுங்கள் ஜி. அவன் அந்த மாதிரி துவா கேட்குறான் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ இங்கே என்ன கவனிக்க வேண்டியது இருக்குது? தம்கீன் மௌலா என்ன நினைக்கிறாரு? ஆஹா, எப்படா தொழுக முடியும், எப்படா துவா முடியும், நம்ம எப்படா போய் விளையாடுவோம், பறந்து விளையாடுவோம், கூச்சி விளையாடுவோம்னு நினச்சிட்டு இருக்கிறாப்புல. அப்போ தம்கீன் மௌலாக்கு இது செட் ஆகும். அடுத்து சொல்கிறாங்க ஸ்நாக்ஸு. என்ன ஸ்நாக்ஸு? தம்பி நீ மட்டும் சாப்பிட்ணும், வேற யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. எங்கள் வீட்டில் எப்படி சொல்லுச்சு? உங்கள் வீட்டில் சொன்னாங்களா? எல்லாத்துக்கும் கொடுத்து சாப்பிட்ணும் தானே சொன்னாங்க. ஜி உங்கள் வீட்டில் வேற யார் எல்லாத்துக்கும் கொடுத்து சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க? அப்போ யாருக்கும் தரக்கூடாது, நீ மட்டும் சாப்பிட்ணுன்னு சொன்னால் அது எங்கள் வீட்டில் நடக்கல, நாங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்து முக்கியமான விஷயம் சொன்னாங்க பெண்கள். கொஞ்சம் யோசிங்க. ஆண்களாக இருந்தால் அப்படியே போய் இப்படி பார்ப்பானா, என்னது அடிபட்டிருக்க, சரி அப்போ கொஞ்சம் விசாரிச்சுட்டு பெண்கள். எனக்கு தெரிஞ்சு தம்கீன் மௌலா பெண்கள் அடிப்பட்டவனே ஆண்கள் அடிப்பட்டவனே போய் இப்படி பார்த்துட்டு பார்ப்பல,
இப்படி பண்ணு. சரிம்மா சரி சரி. அடுத்து பண்ணு. அச்சோ என்னாச்சு, அல்லாஹ் அக்பர். தொடச்சு விடுங்கப்பா அப்படின்னு. என்ன இது நியாயம்? எல்லா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒரே இதுதான். அப்படி ஒருத்தர் இருந்தாலும் அவன் கிறுக்கு பயலாக தான் இருப்பான். இது யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு விஷயம் சொல்ல வேண்டிய விஷயத்த நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அதுக்குரிய வரக்கூடிய காலத்தில் நம்ம மனிதநேயத்தோடு நாம் இருக்கணும். முன்னாடி காலத்தில் இருந்தாங்க, நாம் இப்பயும் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அவர் என்ன பண்ணணும்? பாலஸ்தீனுக்கு துவா செய்யணும். என்ன பண்ணணும்? ஸ்நாக்ஸு எல்லாத்தையும் கொடுத்து சாப்பிடணும். மூணாவது என்னது? ஆண்கள் விழுந்தாலும் போய் காப்பாற்றணும், பெண்கள் விழுந்தாலும் போய் காப்பாற்றணும். ஆனால் பெண்களை தொடக்கூடாது. ஓகே. அடுத்து வரக்கூடிய காலத்தில் அவரும் என்னவாக இருக்கணும்? மனிதநேயத்தோடு இருக்கணும். கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நமக்கு மனிதநேயத்துக்கு உதாரணமாக யாருமே இல்லை. இங்கே இருக்கவங்களே சரி, ஏன் நம்ம ஹதீகத்துல் கவாயிலின்ல நம்ம நல்லபடியாக உருவானோம்னு சொல்லி நம்ம ஃபாயிஸ் உஸ்தாதி நமக்கு பேனர் அடித்து சொந்த காசில் நமக்கு இது மனிதநேயம் இல்லையா? ஏன் ஜம்ஜம் தண்ணியிலேருந்து தண்ணீர் எடுக்கிற மாதிரி என் உடம்புலேருந்து ரத்தத்தை எடுத்துக்கிட்டு ஷஃபீக் சார் பிளட் டொனேட் பண்ணலையா? யோசிச்சு பாருங்கப்பா, என்னப்பா நீங்கள் அப்போ யோசிச்சு பாருங்க. மனிதநேயம் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றது என்று ஆணித்தரமாக அடித்தவராக எதிரணிகளில் மூஞ்சியில் கரியை பூசியவனாக என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 3 நிமிஷத்தில் முடிச்சிருக்கேன் பொதுவாக சொன்னேன் நான். ஆனால் கொஞ்சம் கூட மனிதநேயம் இல்லாமல் ஒரு 5 நிமிஷம் போகும்போது யூஸ் ரொம்ப. அதாவது எப்பயுமே நான் ஃபினிஷிங் வந்து கடைசியில் முடியிறப்ப கொஞ்சம் நல்லா இருக்காது. அவரை நான் சொன்னேன், அதையும் மீறி அவர் பேசுவார். ஆனால் நல்லா இருக்கு. அப்படி இருந்தாலே கடைசியில் முடிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ இந்த மாதிரி எல்லாரும் பேசினா நம்ம வீட்டுக்கு 12 மணிக்கு தான் போக முடியும். பாளையம் பஸ் ஒரு பெரிய பிரச்சனை. நல்லா இருந்துச்சு. 5 ஸ்டார் போய்ட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் முடிவு சொல்றது முன்னாடி இந்த அமைப்பு உண்மை ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா இருக்காரா? சரி, பேர் தௌஃபீக் அகமது. தௌஃபீக் அகமது என்னோட 5 நிமிஷத்துல அவர் 2 நிமிஷம் நான் கடனா இருக்காரு. அதனால 3 நிமிஷம் அவர் பேசி முடிச்சிருவாரு. வாங்க தௌஃபீக் அகமது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர் அவர்களே கவலைப்படாதீங்க. கடைசி பஸ்லாம் எங்களோட ஃபாயிஸும் வண்டியிலே கொண்டு போய் பாளையத்தில் இறக்குவாங்க. இன்ஷா அல்லாஹ் இறக்கிடுவாங்க, கவலையே படாதீங்க. சரி, இப்போ என் கருத்துக்கு வரேன். நேரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சரி, கருத்துக்கு வரேன். சரி, அவர் சொன்னார்ல தேங்கன்னு ஆரம்பித்தார்ல, அப்போ ஒரு மனிதனுடைய ஒருவனை மனதில் வாயிலாக புண்படுத்துவதும் கூட மனிதநேயம். அந்த மனிதனை வீழ்கிறத நான் சொல்ல வரேன். அவனை புண்படுத்துறது மனிதனை இந்த வாழ்க்கை குறைச்சி தான் சொல்ல வரேன். இன்னொன்று சொன்னாங்க, அதாவது ஒரு யூனுஸ்ன்ற சொன்ன யூனுஸ்ன்ற ஒரு பையன், அந்த ஒரு கர்ப்பிணி பெண் காணாமல், அதனால் அவங்க பேரையே கண்டுபிடிச்சி வச்சாங்க. ஒரு கர்ப்பிணி பெண் இருக்காங்க, அவங்க ஊருக்கு இறுதி வண்டி அந்த நிறமாச கர்ப்பிணி, பஸ்ஸெல்லாம் கூட்டம், நிறைமாச கர்ப்பிணி எப்படி ஏறன்னு தெரியாமல் அந்த ஊருக்கு இறுதி வண்டி அப்படியே நிற்கிறாங்க. ஊருக்கெல்லாம் போக முடியும், அப்படியே நிற்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் இறக்கமாவது என்ன ஒரு மனிதன் காமிச்சிருக்கணுமா இல்லையா? சரி, கர்ப்பிணி பெண் இருக்காங்களே, அவங்களுக்கு கொஞ்சம் இடம் விட்டு நம்ம கூட போய்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அந்த ஒரு இரக்க குணம், அந்த ஒரு மனிதனையும் இல்லாமல் கூட அந்த கர்ப்பிணி பெண் எனக்கு ஆனால் போதும், அவங்க என்னன்னா அதை அங்கிட்டு போட்டான், நான் போனால் நான் நல்லா இருந்தால் போதுன்ற மாதிரி பாட்டுறேன். அப்போ அந்த இடத்துல மனிதனையும் எங்கே போச்சு? நான் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். ஒரு மனைவி, ஒரு கணவர் வந்து அவருடைய மனைவி ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காரு. ஆஸ்பத்திரி இந்த மனைவியோட உயிர் பிரிஞ்சிருச்சு. அந்த ஆஸ்பத்திரியில் போயிட்டு, இதெல்லாம் ஒரு பழைய காலத்தில் நடந்த சம்பவம். பழைய காலத்துனா ரொம்ப இல்லை, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். மனைவி ஆஸ்பத்திரியில் உயிர் பிரிஞ்சிருச்சு. அந்த கணவர் ஆம்புலன்ஸ் கேட்குறாரு, இல்லை கவர்மெண்ட்லேயும் அந்த ஹாஸ்பிட்டலில் தரமாட்டேன்ட்டாங்க. அப்போ அந்த மனைவியை தோளில் சுமந்து கொண்டு தன்னுடைய 10 வயசு குழந்தைய கையில் பிடிச்சிக்கிட்டு சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்தே சில எத்தனையோ பேர் வீடியோ எடுத்து போடுறாங்களே தவிர அவங்களுக்கு உதவுவதற்கு ஒரு நபர் கூட இல்லை. அப்போ இந்த இடத்துல மனிதநேயம் என்பது வீழ்ந்து கொண்டு தான் இருக்குது நடுவர் அவர்களே. இப்போ இன்னொன்று சொன்ன ரசூல் ஒன்று சொல்லியிருப்பாங்க, நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா அதில் தண்ணியை கொஞ்சம் ஊற்றி பக்கத்து வீட்டு கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு அப்படியே லைட்டாக கொஞ்சம் கட்டியை எடுத்து அடி சாப்பிட்டு கேட்டு முடிச்சு
மிச்சம் மீதி இருக்கிறதுல கொஞ்சம் லைட் தண்ணியை கலந்து பக்கத்து வீட்டில் இந்தாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் கறி சமைச்சோம் உங்களுக்கு முக்கியமாக பாசமாக இருந்துச்சு. பாசன்றது அவர் சொன்ன உள்ரீதியா இந்த இடத்துல இந்த உள்ரீதி எதுவுமே இல்லையே. மிச்ச மீதியை தான் அவங்க கொண்டு போய் தண்ணியை கழுவி கொடுத்துருக்காங்களே தவிர ஒரு மனிதன்ற அடிப்படையில் அவங்க போய் கொடுக்கல. அதை நான் பார்த்துருவோம். மண்டபத்தில் ஏழ்மையானவங்க இறுதி மிச்சம் மீதி தான் தருவாங்களா? அப்போ அந்த இடத்துல ஒருத்தருக்கு மனிதனேன்னு இருந்திருந்தா அவனுக்கு குழு கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துருக்கலாமா இல்லையா? ஏதோ ஒரு கடைசியில் போய் உட்காந்துருப்பான் ஏழையா, மிஞ்சின சாப்பாடாக அவனுக்கு கிடச்சிருமா, அந்த ஏழ்மையில் உட்காந்துருவான். சரி அப்போல்லாம் அங்கே பணக்காரங்க அந்த திருமணத்துக்கு வந்திருப்பாங்களா இல்லையா? அவங்களால அழைச்சி கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துருக்கலாமா இல்லையா? அப்போ இந்த இடத்துல மனித நேயம் என்பது எங்கே தான் போச்சு? நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ பார்க்குறோம் எல்லா நோய்க்கு போகிறான்னா தலை சுற்றுது நம்ம டாக்டர்கிட்ட போயிடக்கூடாது. அந்த நர்ஸ் எடுக்கும் ஒவ்வொரு லிஸ்ட்டாக எடுக்கும். இசிஜி, எக்ஸ்ரே, ஏடிபி, ஓடிபி, பிளட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரிப்போர்ட் அப்படியே 30,000 சேர்ந்தமா ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அப்படியே இப்போ ரிப்போர்ட் ரெடி சாயங்காலம் 6 மணிக்கு அது பெரிய டாக்டர் வருவார். பெரிய டாக்டர் வந்துட்டு சொல்லுவார், அவர் எப்படி சைன் பண்ணுவார்னா ஸ்டொமக் ரைட், பிரெயின் இல்லை, உங்களுக்கு ஒன்றும் இல்லை வரேன். அப்போ காலைல 6 மணிக்கு வந்தவன் சாயங்காலம் 6 மணி ஆகிட்டு இருக்கும், உங்களுக்கு ஒன்றும் இல்லை. அடையோ இது நீ காலையிலே சொல்லி தான் நான் போயிருப்பேனே. அப்போ வர்றேன் போகிறோம்ல ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு பிறகு நான் தலையில் துண்டு போட்டு ஒன்றும் இல்லைன்னு உட்கார்ந்தான். அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துல மனிதநேயம் என்பது அந்த மருத்துவம் என்பது வியாபாரத்தான் முடியுது, மனிதநேயமாக முடியலை. அதை நான் வாதத்தை நான் விட்டுக்கிறேன். இன்னொன்று பார்க்குறோம், வீட்டுக்கு ஏழ்மையான வந்துட்டா இப்போ முதல்லாம் வீட்டுக்கு வெளியே திறனை கட்டி வச்சுருப்பாங்க. இந்த இடம் எப்படி பண்ணால் ஒரு 4 இன்ச்சு ஒரு 4 இதுக்கு அப்படியே ஒரு இரும்பு கேட்டு இந்த திறனை அப்படி அடைக்கிற அளவுக்கு இந்த இரும்பு கிட்ட இருந்து கூட்டிகிட்டு போயிடுறோம். மேலே ஒரு எண்ணெய் எழுதிட்டு போகிறோன்னா இந்த இடத்தில் யாரும் அமரக்கூடாது, அமரலாம் நடவடிக்கை எடுக்கப்படும். ஏண்டா நீ பூட்டிட்டு எப்படா பிறகு அப்படி அவங்க போய் உட்காருவாங்க, இது கூட தெரியணும். இப்போ முற்காலத்தில் திறனை என்பதுன்னா நடைபாதை இருப்பாங்க, நைட்டில் நடந்து வராங்களே அந்த இடத்துல தங்குவதற்கு தான் அதை போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் எப்படி எவனும் என் சொத்தை அபகரிச்சக்கூடாது, அப்படி பூட்டை வாங்கி அவர் பூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ இந்த இடத்துல மனித நேயம் எங்கே போச்சு? நான் இன்னொன்று சொல்கிறேன், அதை மட்டும் பார்த்துங்க. இப்போ முதல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே தமிழோட பண்பாடு என்னென்னா வீட்டுக்கு யாரோ ஒரு ஏழ்மையானவங்களும் விருந்தாளி வந்து உபசரித்து கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணணும். ஆனால் நம்மளால் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளே ஒரு கதவில் இந்த ஒரு ஓட்டை வச்சுக்கிறாங்க, அப்படி ஓட்டை அப்படி பார்க்குறாங்க. எவன்டா வீட்டுக்கு வந்துடுற, எப்போனா வந்துட்டான்னு வச்சுங்களேன் பின்வசம் திறந்து போயிட்டு தம்பி அந்த வீட்டில் யாரும் இல்லை நீங்கள் போங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்றாங்க. ஏன்னா என் சொத்துலனா குறைஞ்சி போயிருமே. அப்போ இந்த இடத்துல மனித நேயம் எங்கே போச்சு, தமிழுடைய பண்பாடு எங்கே போச்சு? இதான் ஆணவம். ஆக என்னுடைய உரையை நேரம் கருதி நான் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த தீர்ப்பு சொல்றது தீர்ப்பு கிளம்புற எல்லாமே ஆளாங்க நடுவர்கள் அது எக்ஸ்ட்ரா பில்டப் கிடையாது. அந்த நடுவர்கள் என்ன ஒரு நடுவர்கள் இப்போ சொல்றதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் சொல்லி தீர்ப்புக்கு முன்னாடி அந்த ப்ரோக்ராம் உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் எப்பயுமே ஆரம்பம். ஒரு ஸ்டேஜில் பேசுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நான் 3 தடவை ஸ்டேஜில் பேச போய் 3 தடவையும் பாதிலே ஓடியாட்டேன் படிக்கிறப்ப. ஆனால் நீங்கள் இத்தனை பேர் ஒரு சபையில் நின்று மைக்கில் பேசுறது உண்மையிலே பெரிய விஷயம், சாதனை. ஸ்டார்டிங் எனக்கு ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் இதுமாதிரி எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதனால தான் இன்றைக்கி நான் முன்னாடி உட்காந்து பேசுகிறேன். இல்லாட்டி எனக்கு பேச முடியாது. இப்போ 2000 பேர் 10,000 பேர் இருந்தாலும் என்னால் கை நடுங்காமல் பேச முடியும். ஆனால் இப்போ நான் பேசுகிறப்ப கால் நடிக்கிட்டே இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும், டாபிக்லாம் மறந்துடுவேன். இப்போ எனக்கு எந்த பயம் இல்லாத காரணம் என்னன்னா இது மாதிரி கிடைச்ச வாய்ப்பை நான் பயன்படுத்தினேன். ஒரு புஸ்தகம் மாதிரி இந்த அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க, இதை நல்லா யூஸ் பண்ணிக்க. எல்லாமே நல்லா பேசுனீங்க, யாரும் இல்லை. சில பேரோட நோட் பண்ணி சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் சரி பண்ணா. உதாரணத்துக்கு இப்போ முகமது இலியாஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிறதுனால அவர் கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் சரி பண்ணிக்கிறோம். ரவுபத்தில் வந்து என்னன்னா கொஞ்சம் டாபிக் வந்து வேறு பக்கம் போகிறாரு, அதை நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி சித்திக் அபூபக்கர் சித்திக் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இருக்குது, அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி யூசுப் இருக்காரு, பட்டிமன்றத்துக்கு கரெக்டாக வரக்கூடிய ஒரு பேச்சாக இருக்குது யூசுப்பு, அதை அப்படியே டெவலப் பண்ணோம்னா பட்டிமன்றத்துக்கு செட் ஆகிடும். அந்த எதிரவியை தாக்கி பேசுறதுலாம் ரைட்டு கரெக்டு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பேசின அந்த இலியாஸ் வந்து கொஞ்சம் அந்த கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் கவனமாக இருந்துன்னா அது பிரச்சனைலாம் போகும். அதே மாதிரி வீடுகளில் பேசக்கூடிய ஃபஸ்ட்டு பேசுகிறவர் என்ன அப்படின்னா அந்த அழகு இது மாதிரி சரி 45 நிமிஷம் இந்த சப்போஸ் அதெல்லாம் பற்றி பேசினாரு. இப்போ என்ன அப்படின்னா அந்த டாக்கிங்கில் வந்து எக்ஸ்ட்ரா வார்த்தை எக்ஸ்ட்ரா தேவையில்லாத டாபிக் உள்ள வருது, அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிட்டோம்னா அவருக்கு பிரச்சனைகள் நல்லாயிருக்கும். அதே மாதிரி என்னென்னா உச்சரிப்பு அப்துல் சமத் வந்து உச்சரிப்பு நல்லா கரெக்டாக அப்படியே போயிட்டு இருக்கு, அதை மெயின்டைன் பண்ணுங்க. தௌபிக் அவங்க வந்து கொஞ்சம் டயத்தை நீங்கள் கொஞ்சம் சவுண்டு கூடுதலாக இருக்குது, சவுண்டை கொஞ்சம் குறைச்சி அந்த மைக்கை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கிறோம்.
அதே மாதிரி அடுத்து பேசுறவங்க 2 பேருக்கு அதே தான். சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோன்னு சொல்லி இன்னொரு முக்கியமான விஷயம் டைம் அதிகமானால நாங்கள் வேறு அவங்க இது பண்ணிக்கிறதுனால இது போயிடும், பரவாயில்ல. அடுத்து இதில் எல்லாமே என்னன்னா மேக்ஸிமம் தனி சொற்பொழிவுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கீங்க. தனியாக ஒரு டாபிக் கொடுத்து பேச சொன்னால் அருமையாக பேச உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. உஸ்தாத்மார்கள் கொடுப்பாங்க, அருமையான டீம். இந்த டீம் ஆர்கனைஸ் பண்ணுறது வயசில் வரப்போ சொன்னார், ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் சில விஷயங்கள் அவங்க போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணீங்க. ஆனால் முக்கியமான விஷயம் எஜுகேஷன் ஃபஸ்ட்டு, அது முக்கியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து 2 கண்ணு தான் நம்மளுக்கு என்னது கல்வி, அது மார்க்கெட்டிங் 2 நம்மளுக்கு கண்ணு. அதுக்கப்புறம் தான் மற்ற டெக்னாலஜி மற்றதான் என்ன நம்மளுக்கு கண்ணாடி மாதிரி. நம்ம இதில் ஃபஸ்ட்டு கண்ணு நம்மளுக்கு கண்ணாடி பார்க்குறது தேவைப்பட்டதை என்ன செய்யணும், கண்ணாடி கொடுக்குறோம். கண்ணாடி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது செகண்ட். ரொம்ப அருமையான விஷயம், நல்லா டெவலப் பண்ணிருக்கீங்க, சூப்பராக பேசுறீங்க, அப்படியே டெவலப் பண்ணுங்க. இப்போ தீர்ப்பு கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் ஒரு 2 நிமிஷம் நான் சில விஷயங்கள் சொல்லி தீர்ப்பு கொடுத்து முடிச்சிடுறேன். ஒரு 4 நிமிஷத்தில் முடிச்சிருக்கேன் சார். அதாவது இந்த டாப்பிக்கை ஃபைஸை வந்து அஜர்த்து சொன்ன உடனே எனக்கு சில யோசிச்சு பார்த்தோம்னா நான் டெக்னாலஜி கூட்டாக பேட் அதே மைண்டில் வந்துச்சு. இந்த இயர் ஆஃப் டெக்னாலஜி யுகம், இது வந்து என்னது டெக்னாலஜி யுகம், நவீன யுகம் சொல்லுவோம். அப்போ 2 விஷயம் எனக்கு ஞாபகம் வச்சு, விஞ்ஞானமா மெஞ்ஞானமாங்கிற மைண்டில் வந்துச்சு. அவர் சொன்ன டாபிக் இப்படி இருந்தால் நல்லா இருக்கு, விஞ்ஞானமா மெஞ்ஞானமா அப்படிங்கிறப்ப இதான் இப்போ நீங்கள் பேசுனதோட சாராம்சம் வந்து ஒன்று விஞ்ஞானம் ஒன்று மெஞ்ஞானம். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ட்ரெண்டில் இந்த சோசியல் ஐசோலேஷன் சொல்லுவாங்க. இந்த வெகுஜன தொடர்பு இருக்குல்ல, ஃபிலாந்த்ரோபிஸ்ட் எங்கள் அத்தா இப்போ அடிக்கடி எங்கள் அத்தா சம்பந்தம் பார்த்து பேசுறது சொல்லுவார், இந்த தேவனாம் பிரியன் வெகுஜன பிரியங்கிற வார்த்தையை சொல்லுவார் எங்கள் அத்தா. அதாவது அந்த அடுத்தவங்க உரையாடுறவங்கள பேசுறவங்கள வெகுஜன பிரியனாகிறவங்கள பப்ளிக்ல சும்மா நடந்துக்கிறவங்கள அது நல்ல ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் சல்லாதா அவங்க இருக்குது, எல்லாத்தையுமே இருக்குது, பெரியவங்க எல்லாத்தையும். இப்போ இல்லை, அது முக்கியமான காரணம் டெக்னாலஜி, கம்யூனிகேஷன் இல்லை, தொடர்பு இல்லை. ஏன்னா பஸ்ஸில் ஏறி உட்காந்து நான் எப்பயுமே நாங்கள் பஸ்ஸுக்கு போனாலும் சரி, ஏதாச்சும் ஒரு படத்துக்கு எங்கே போனாலும் சரி, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறத அவாய்ட் பண்ணி எப்பயுமே. ஏன்னா நான் தனியாக போகணும்னு ஆசைப்படுவேன், கூட வந்து பேசிக்கிட்டே இருக்கணும். பஸ்ஸில் கூட தனியாக தான் வரணும்னு ஆசைப்படுவேன். ஒய் கூட போகிறப்ப தனியாக போக முடியாது, கம்ப்ளைண்ட் ஆகிடும். ஒய் கூட சேர்ந்தே போவேன். நானாக போகிறப்ப ஜனவரம் உட்காந்து மற்ற மக்களை பார்க்கணும், என்விரான்மெண்ட்டை வாட்ச் பண்ணணும் க்ளோஸாக. அது இங்கே இல்லை. நான் அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே போவேன். எத்தனையோ சம்பவங்கள் ஏற்படும். ஒரு தடவை பஸ்ஸில் டவுன் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கீங்க, கம்பத்துலேருந்து பாளையத்துக்கு போகிறப்ப ஒரு கூடையை வச்சு ஒரு 40-45 வயசு ஒரு பெண்மணி ஏறுறாங்க. காய்கறியை விற்றுட்டு அப்படி ஏறி உட்காடுறாங்க எனக்கு முன்னாடி, நான் உட்காந்துருக்கு பின்னாடி. அப்போ கொஞ்சம் நான் அடுத்த ஒரு ஸ்டாப்பில் வந்து ஒரு பேஷண்ட் கூட இது பண்ணி ஒரு ஆஃபீஸர் தான் ஒருத்தர் ஏறாரு, 2 பேர் ஏறாங்க. ஏறினோடனே அவர் ஆப்போசிட் உட்காந்து பார்த்து பேரை சொல்லி ஏறினோடனே நீனோடனே ஆமாம் 2 பேரும் 10th படிச்சிருக்காங்க. காய்கறி அந்த வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கு. 2 பேரும் பேசி நீ எப்படிமா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுனாங்க. இந்த இப்போ ரிலேஷன்ஷிப்பே இல்லை. எந்த சொல்ல என்ன செய்யணும், யார் என்னன்னு தெரியல, அப்படி காதில் மாட்டிக்கணும். என்வரன்மெண்ட் எதுவுமே நம்ம வாட்ச் பண்ணுறது இல்லை. இந்த சோசியல் ஐசோலேஷன் வந்து என்னது, இந்த வெகுஜன தொடர்பு இன்னைக்கு டெக்னாலஜினால என்ன செஞ்சிருச்சு, குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இங்கே சுனாமி வந்தப்போ பார்த்தோம்னா எத்தனையோ பேர் காப்பாற்றினாங்க. சுனாமி வந்தப்போ நான் ஒரு பட்டிமன்றத்துக்கு போனப்போ அந்த குற்றப்படி கொண்டாந்து அடிக்கிறாங்க. அவர் இப்போ அவர் என்ன செய்யணும், அவரே சொல்லியிருக்காரு, அவர் பட்டிமன்றத்தில் கேட்டீங்க. அவர் என்ன சொன்னா, அவர் சுனாமியில் போகிறப்போ அவங்க துறவியை வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த இறந்தவங்க சில விஷயங்கள் தூக்கக்கூடாது ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதை மீறி மனித நேரத்தில் அவர் என்ன செஞ்சாங்க, தூக்கிட்டு போனாங்க. அதே நேரம் இன்னொரு வகை என்னன்னா, இறந்தவங்களை காப்பாற்றாம மோதல் செயல என்ன செஞ்சாங்க, ஃபர்ஸ்ட் கூட ஒரு குரூப் இருக்கு. ஆக்சிடென்ட் ஆனவுடனே அது செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போடுற ஒரு குரூப் இருக்கு. அதோட அட்வான்ஸாக ஒரு சூப்பர் கேரக்டர் உள்ள பசங்க இருக்காங்க, குத்துயிர் குறையமாக நினைக்கிறாங்க. அவங்க கையில் இருக்க மோதல் செயலி பரிசுறாங்க. அப்படி நல்ல ஒரு உலகத்தில் இருக்காங்க, தன்னோட ரத்தத்தை கொடுத்து காப்பாற்றக்கூடிய ஆளுங்களும் இருக்காங்க. இதில் இப்போ நான் அந்த காலத்தில் விருந்தாளி வந்தோம்னா என்ன செய்வோம் அப்படின்னா, வீட்டில் தேவையான மசாலா அரைச்சி நம்ம என்ன செய்வோம், எல்லா வசதிகளும் செஞ்சு அவங்க 1 வாரம் நாங்கள் தங்கிட்டு சந்தோஷமாக இருப்போம். இந்த திண்ணையை பற்றி சொன்னாங்க. நாங்கள் ஒரு விஷயமா அந்த ஒரு பிஹெச்டி பண்ணுறப்ப எம்ஃபில் பண்ணுறப்போ சில ஆர்டிக்கல் சில கொஸ்டின் சில ட்ரை பண்ணுறதுனா சூரியப்பட்டி ஏரியா பக்கம் போனப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு உள்ள பண்ணி யார் என்ன சொன்னால், இந்த ஏரியா இந்த பையன் நம்மளே வாங்கத்தை உட்காருங்கன்னு சொல்லி எனக்கு கலர்லாம் வாங்கி கொடுத்து கிராமத்தால் சேர உட்கார வச்சு பேசினாங்க. இப்போ நானும் அங்கே உங்கள் பாட்டக்காரர்கள் நாங்களும் வயலில் வந்ததெல்லாம் விஷயம்னு சொன்னாங்க. இப்போ இல்லை, பக்கத்து வீட்டில் யாருக்காட்டே தெரியாத ஒரு ரிலேஷன்ஷிப். முக்கியமான காரணம் நவீனம் பெரிய வர்றதுனால அது ஒரு காரணம். இப்போ எவ்வளோ பெரிய ஆகணும் நம்மளுக்கு அந்த இப்போ நீங்கள் சொல்லாத நீங்கள் இந்த ஹண்ட்ரட் புக்கை படிச்சிருக்கீங்க, மைக்கேல் ஹார்ட் ஃபஸ்ட்டு ஏன் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, அது முக்கியமான காரணம் என்னன்னா அவங்களோட ஹியூமனிட்டி மைண்ட், மனித நேயத்தை. நீங்கள் வரலாற்றில் யாரை வேணால் எடுத்துக்க, அதில் யார் எடுத்தாலும் தெரியும். அதை ஏன் நம்ம நினைவு கூறப்படுறவங்க எல்லாமே என்னன்னா மனித நேயத்தை ஜெயிச்சவங்களாக இருப்பாங்க.
மனிதநேயம் இல்லாத எவன் புகழ் தெரியும், ஆனால் கொஞ்ச நாள் என்ன செஞ்சிடும், அகத்தி நடந்து முகத்துக்கு தெரியுற பேசுறது இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் சொல்லுவாங்க. நீ என்னாலே வெளித்தோட்டத்தில் மேக்கப் பண்ணி ஆக்ஷன் பண்ணாலும் உள்ள இருக்கிற இறைவனும் கண்வழியை காட்சி கொடுத்துருக்காங்க. அதனால இதில் ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் நினைக்கிறேன். இப்போ ஏபிஜே அப்துல் கலாம் அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக அவரை கூப்பிட்டுருக்காங்க. அங்கே போனப்போ வளர்ச்சாங்க, மற்றவங்களுக்கு அவங்க வித்தியாசம் இருக்குது. எல்லாம் போய் ஃபங்க்ஷன் உட்காந்து பார்க்குறப்ப அது வந்து ஊனமுற்ற குழந்தைகளுக்கான விளையாட்டு போட்டி நடந்துட்டு இருக்கு. அதில் ஊனமுற்ற குழந்தைகள் அந்த காலத்தை கட்டை வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டீல் காலை மாட்டிக்கிட்டு ஓட்டப்பந்தய ஓடி விளையாடுறாங்க. மற்றமாக பார்த்தமா போவோம். அவங்க உட்காந்து அதை வாட்ச் பண்ணிக்கலாம். அப்துல் கலாம் அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க அந்த காலை வச்சு இருந்து போகிறதையும் அதை ஒரு பேரண்ட்ஸ் பார்க்குறதையும் பேரண்ட்ஸையும் அந்த குழந்தையும் பார்த்துட்டு இவங்களோட மைண்டு வேறமாக யோசிக்குது. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த குழந்தைய. ஏன்னா அந்த காலோட அந்த கட்டைகளோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ வரும். இந்த 4 கிலோ வெயிட் அந்த இரும்பு அந்த ஸ்டீல் காலை வச்சுட்டு கஷ்டப்படுறப்ப ஏன் இது அந்த வெயிட்லெஸ் பண்ணலாம்னு சொல்லி அந்த டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணி ஃபங்க்ஷன் போனவங்க டாக்டர்ஸை கூப்பிட்டு இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஃபைபரில் என்ன செஞ்சாங்க, 400 கிராமுக்கு அதை என்ன செஞ்சாங்க குறைச்சி அதை ஃபிட் பண்ணி அவங்களோட ஓன் ஃபண்டில் ரெடி பண்ணி கொடுத்து அந்த குழந்தைகளை ஓட வந்து பார்க்குறாங்க. மனிதர்கள் நம்ம போனதுக்கு நம்ம பார்க்க முடிய கண்ணோட்டத்தை நம்ம கையில் ஒரு கத்தி இருக்குட்டா திரும்ப அந்த கத்தியை வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன பேசுறீங்க, உங்கள் கையில் ஒரு நீங்கள் சரியாக பேசுறீங்க நடுவர் போல சொல்லி கால் ஒரு 130 கவர்னர் ஆகும். அதே கத்தியை வச்சு ஒரு ஆப்பிள் இருக்க பொருளை சொல்லி கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறாரு. விஞ்ஞானம் என்ன, டெக்னாலஜி வந்து என்ன நவீனம், நம்ம கையில் இருக்கக்கூடிய கத்தி அதை நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிறதே முக்கியம். நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிறத பொறுத்து இது இருக்கும். இது பொதுவான நான் சொல்கிற தலைப்பை நான் வச்சுக்கிறோம். ஆனால் இங்கே பேசுறதை வச்சு வீழ்கிறதா வாழ்கிறதா, யார் நல்லா பேசினா யார் நல்லா பேசுறதுங்கிறத ஃபர்ஸ்ட் நான் வர நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் ஒரு பக்கம் ஒரு அடி டவுன் ஆகிறப்போ அடுத்து இந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த பக்கம் டவுன் ஆகிறப்போ இங்கிட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தலைப்பு நான் என்ன எப்படி சொல்லி முடிக்கிறேன் அப்படின்னா, மனிதன் நவீனம் பெரியவர் காலத்தில் மனிதநேயம் இந்த அத்தாய அரபி கல்லூரி மாணவ மணிகளின் பேச்சை கேட்ட பிறகு வாழ்ந்தும் வீழ்கிறது வீழ்ந்தும் வாழ்கிறது என்று சொல்லி என்னுடைய தீர்ப்பை நான் முடிக்கிறேன்.